Annyeong Darmis, வெல்கம் டு பேங்க் த நம்பர் ஃபுல்ஃபில்ட். ஸோ வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. எனக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஃப்ரீ தான். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விமன் குக்குக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷல் 1 ஷாட் போட்டோம்ல, 2 ஷாட், அதுதான் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஜானவி ஜங்குக் சுகன் பண்ணுறதை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதோட தான் பார்த்தோமே இப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து போயிடுவா. ஸோ எங்கே போகிறான்னா நேராக தாவங்கிட்ட தான் போகிறா. ஸோ தாயவங்க தேடி போகிறா. ஸோ தாயவங்க அவர் ரூமில் போய் பார்த்தா தாயவங்க அங்கே இல்லை. இவன் என்னடா இது, மாமா எங்கே போனார் அப்படி சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடுறா. பட் ரூமில் தாயவங்க இல்லை. ஸோ இங்கே நம்ம ஜான் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாயவங்க தேடி போகிறா. ஸோ ஒரு வேளை மாடியில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கும் போகிறா. மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா அங்கே அவங்க தனியாக நின்றுட்டுருப்பாரு. ஸோ இவன் அப்படியே போகிறா. ஸோ இவளோட கொலுசு சவுண்டு வச்சு அவங்க திரும்புகிறாரு. பார்த்தா நம்ம ஜானவி தான். இங்கே நம்ம ஜானவி, என்ன பண்ணுறீங்க மாமா? இல்லை சும்மா காட்டுவாங்களான்னு வந்தேன். எப்படியா மொட்டை மாடியில், அதுவும் காலையில்? ஏன் வரக்கூடாதா என்ன? அப்படி இல்லை, சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே அவங்க திரும்பிடுவார். சும்மா அந்த அவுட் சிட்டியை பார்ப்பார். இங்கே நம்ம ஜானும் போய் அவங்க பக்கத்தில் போய் நிற்பான். ஸோ இங்கே ஜானவி அப்புறம் மாமா அப்படி சொல்ல இங்கே அவங்க திரும்புகிறாரு. நான் நேற்று ஒன்று சொன்னேன், நீங்கள் பதிலே சொல்லலை, எனக்கு இப்போ பதில் சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவள் கேட்க எங்கே என்ன பதில்? என்ன மாமா புஷ்கன் என்ன பதில்ன்றீங்க? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கீங்க. அட்லீஸ்ட் என்ன ஒரு ரியாக்ஷன் தாங்க மாமா, அப்போ தானே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவள் சொல்லுங்க தான். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் நின்றுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க? ஒழுங்காக போறியா? இதை தான் நான் சொன்னேன். பார்த்தீங்களா, எப்போ பாரு நான் தோரத்துலேயே குறியாக இருக்கீங்க மாமா. நீங்கள் எப்பயாச்சும் ஒரு ரியாக்ஷன். சரி ஜானவி, நீ இவ்வளோ கேட்குறியே, நான் உனக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா பாரு அந்த மூஞ்சில். இங்கே பாரு, நீ என்கிட்ட பேசி உன் டைமையும் தான் வேஸ்ட் பண்ணுற, என் டைமையும் வேஸ்ட் பண்ணுற. அதனால் ஒழுங்காக இங்கே போய் வேறு வேலை இருந்தால் ஏதாவது பார்ப்போம். எனக்கு இதை விட்டால் வேறு வேலை இல்லை மாமா. ஸோ நீ என்ன தோட்டத்தில் குறியாக இருக்காத, ஒழுங்காக சொல்ல, பதில் சொல்ல மாமா. நானே எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது, நமக்கு டைம் போயிட்டுருக்கு மாமா. டைமா? எதுக்கு டைம்? அதுவா, வேறு எதுக்கு? கல்யாணத்துக்கு தான். ஏய் லூஸ் மாதிரி வளராத, ஒழுங்காக போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி திரும்ப பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் திரும்ப போகலான்னும் போது அவர் கையை பிடிக்கிறீங்க. ஸோ அவர் திரும்புகிறாரு. திரும்பும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் பேண்ட்டு இருக்கும்ல, ஸோ அதை பிடிச்சி கிட்ட எடுக்கிறீங்க. ஸோ அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பார் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ ஷாக் ஆகிட்டு உங்கள் மேலே மோதுவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் 2 கையும் வச்சு அவரோட நெக்கை சுற்றி ரேப் பண்ணிக்கிறீங்க. ரேப் பண்ணிவிட்டு அவர்கிட்டக்க போய் நின்றுட்டு, இங்கே பாரு மாமா, உன் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு நான் ஒரு சாங் பாடுறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுறீங்க அவருக்கு. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேலே, அதை காட்ட போகிறேன். லைனை அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாடி முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் கிட்ட கலக்கிறீங்க. ஸோ அவர் இது ஷாக்டாக பார்க்குறாரு உங்களை. இதை நான் பாடுவேன், இதுக்கப்புறம் நீ பாடணும், ஆனால் நீ பாட மாட்டேன், அதனால் நானே பாடுறேன், கேளு. அம்புட்டு அழகையும் நீங்கள் தாலாட்ட கொடியேத்தவாறு உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்மன்ன இருக்கிறியே, செல்லத்தை எடுத்துக்க கேட்க வேணா அம்மம்மா சத்தரியே, குட்டிக்காவுக்குற ஆலை இந்தாடி இந்தாடா. எப்படி அவர் நீங்கள் பாடி முடித்ததுக்கப்புறம் போய் வேறு வேலை இருந்தால் பாரு,
இவ்வளோ இவ்வளோ அழகா என்ன அழகா லிரிக்ஸ்லாம் மாற்றி பாடுற. நீ என்னடனா ஒன்றுமே சொல்ல மாட்டேற. லிரிக்ஸை மாற்றி பாடினியா? எப்படி இந்த அடி அப்படின்றதுக்கு பதிலாக இந்த அடாவா? அது ஏதோ ஆனால் மாற்றி பாடினல, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தான். சைலண்ட்டாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு திரும்பலாம் அப்படின்னு திரும்பும் போது நீங்கள் விடாமல் உங்கள் க்ரிப்பை டைட் பண்ணிக்கிறீங்க. டைட் பண்ணி அவரை இன்னமும் கிட்ட இழுத்துக்கிறீங்க. ஸோ அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகி இன்னும் க்ளோஸாக இப்போது உங்கள் 2 பேரோட பாடியும் டச் ஆகும். ஸோ அவர் பேலன்ஸ் இல்லாமல் அவர் 2 கையை உங்கள் ஹிப்பில் வச்சுருவார். ஸோ நீங்கள் இன்னும் க்ரிப் டைட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் அவருக்கு கொஞ்சம் குட்டியாக இருப்பீங்க, அவரை விட கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹைட் பத்தலை. அதனால நீங்கள் அவரோட அந்த க்ரிப்லேயே கொஞ்சம் எக்கிட்டு இங்கே பாரு மாமா, நான் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண ஓகே தான். பட் அதுக்கு நீ ஒரு ஆக்ஷன் கொடு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணு அப்படின்றதுக்காக ஏதாவது ரியாக்ஷன் கொடு மாமா. நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்க, அப்போ எனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணுன்னா கூட நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா தானே என்னால் கண்டினியூ பண்ண முடியும். கரெக்டு தானே? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அவர் அப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் லீன் ஆக்குறீங்க. ஸோ கரெக்டாக அவரோட நெக்கு கிட்டே வரீங்க. பாரு மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. குறித்து வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு மேபி இல்லை, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற அன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். எல்லாருக்கும்னா நம்ம சுகனுக்கும் ஜங்குக் மாமாக்கும், சுமன் மாமாக்கும், ஹர்ஷினிக்கும், அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லீன் ஆகி கரெக்டாக அவரோட நெக்கிட்ட போயிட்டு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு உனக்கும் எனக்கும், ஸோ பிரேஸ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இயர் லோபில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அவர், ஸோ ஏண்டி என்னை விடவே மாட்டியா? விட மாட்டேன், நோ. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு லவ் யூ சொல்லு, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, முடிஞ்சிச்சு. அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சு லைட்டாக உங்களை புஷ் பண்ணிவிட்டு அவர் திரும்பி போயிடுவார். நீங்கள் போடா போ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்றைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சினிமா டைலாக்லாம் பேசாமல் போய் வேறு வேலை இருந்தால் பார் பொடி. சினிமா டைலாக்கா? குறித்து வச்சுக்கோடா உன் டைரியில், பொடி அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். நீங்கள் போ எறா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீங்களும் அங்கேருந்து போவீங்க. ஸோ இங்கே நம்ம ஜிம்மன் சைடு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹர்ஷினி போகிற இடத்துக்குலாம் போகிறாரு. ஐ மீன் அவளை அவள் முன்னாடி போகிறான்னா இவர் பின்னாடி போகிறது. அப்படியே ஃபேமிலி யாருக்கும் டவுட் வராமல் நார்மலாக போகிற மாதிரி மனுஷன் இது பண்ணிட்டுலாம் போகிறாரு. இது நம்ம ஹர்ஷினிக்கு நல்லாவே தெரியுது. பட் அவள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் எதுவுமே கண்டுக்கல. பட் அவள் நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜிம்மனும் அப்படியே நம்ம ஹர்ஷினி பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ அவன் போயிட்டே இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ஹர்ஷினியை பார்த்து, தாலிய தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி, தாம்பூரம் தேவையில்லை நீ தான் என் சரி பாதி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பின்னாடி இருந்து பாடியிருப்பார். இப்போ அவளுக்கு முன்னாடி போகிறாரு. ஸோ அவள் அவள் போகிற இடத்துல அப்படியே ஸ்டாப் போயிட்டு ஜிம்மனையே பார்க்குறா குறுகுறுன்ட்டு. எங்கள் ஜிம்மனு, உறவோடு பிறந்தது உசுரோடு கலந்தது மாமா மாமா நீதானே அடி சிரிக்கி என் தாய் மாம சீதனமே உன்னை நினச்சு நான் தினந்தோறும் தேனமே என்னை உருக்கி
அப்படின்ட்டு கையை விரிச்சிட்டு நம்ம மனுஷன் பாடுறாரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜிம்முனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ஜிம்முன் கையில் வந்து ஒரு தட்டை வைக்கிறாங்க. ஜிம்முன் அப்படியே பார்க்குறாரு அவங்க அம்மாவை. அவங்க அம்மா, போ இந்த சீதனை தட்டை எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் வச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே நம்ம ஜிம்முன்னு, நான் எதை சீதனமாக கேட்டால் எனக்கு எது சீதனமாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி அந்த தட்டை பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஹர்ஷினி வந்து, மாமா எதனா சொன்னியா அப்படின்னு கேட்க, இங்கே ஜிம்முன்னு, புரியல. இல்லை மாமா, இவ்வளோ நேரம் இங்கே நின்று ஏதோ பேசிகிட்டு இருந்தியே, அதான் என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதுலேருந்து ஏர்பாட்ஸ் எடுக்கிறா. எங்கே நம்ம ஜிம்முனா, அடி பாவி, ஒரு மனுஷன் இங்கே உருகி பாட்டு பாடினா காதில் ஏர்பாட்ஸை வச்சு காதில் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே திரும்பி அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் ஸ்டேஜ் மேலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து நம்ம ஹர்ஷினி வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு வந்துடும். ஆக்சுவலி நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அவர் பாடினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் வந்து சரி அவர் இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ண விடுவோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கேட்காத மாதிரி ஏர்பாட்ஸை வந்து காதுலேருந்து எடுத்துகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரிஜினலாகவே நீங்கள் ஜிம்முன்னு பாடினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இங்கே ஜிம்முனா பாவம் மனுஷன் மூஞ்சி தொங்கிருச்சு. ஸோ தொங்க போட்டு மூஞ்சோட அப்படியே போயிட்டு அந்த சட்டை எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்காரு. இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஜிம்முன் வந்து உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கு. ஜிம்முன் வந்து அப்படியே நடந்து வராரு. அவர் வந்து யோசிச்சிட்டே வராரு, என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலும் அவனை வலிக்கே வர மாட்டாளே, அட்லீஸ்ட் எதுனா ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரியாக்ஷனாவது காட்டுறாளா, எதுவுமே காட்ட மாட்றா, நமக்கு ஒரு க்ளூவே தர மாட்டாளே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் திங்க் பண்ணிகிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாருனா, ஜானவி வந்து அப்போ தான் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வருவாள். ஃபர்ஸ்ட் வந்து தாங்க வந்து இறங்கி வருவார். அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஜானவி வந்து இறங்கி வருவாள். ஸோ இங்கே வந்து நம்ம ஜிம்முன் வந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம ஜானவி மேலே வந்து மோதிடுவார். ஸோ நம்ம ஜானவி, மாமா பார்த்து போ மாமா, எங்கே மாமா பார்த்துட்டு வர நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் ஜிம்முன்னு, சாரி ஜான்மா, என்ன ஆச்சு மாமா, என்ன இவ்வளோ ஆழ்ந்த யோசனை, என்ன எப்படி வந்து என் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி எப்படி வந்து இது பண்ணலான்ற ஐடியாவோ? அட நீ வேறு ஜானவி, இங்கே அவனுக்கு வேலைக்கே செட் ஆகலையாம், இல்லை கல்யாணம் முடிச்சு அந்த லைஃப்க்கு வந்து போயிட்டாங்களாம். நீ வேறு சும்மாருமா, ஏன் மாமா இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுகிற, வேறு என்னம்மா நான் பண்ணுறது, உன் தங்கச்சி வந்து வலிக்கே வர மாட்றா, எனக்கு எதுவுமே ஒரு இதுவே கொடுக்க மாட்றா, நான் என்ன பண்ணட்டும்? அச்சோ மாமா, உங்கள் அண்ணன் கூட தான் எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் தர மாட்டுறாரு, அதுக்கு நான் சும்மா இருக்கேனா? இல்லை எதையாவது ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும் மாமா. என்ன மாமா நீங்கள்? சரி ஜானவி, அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன மாமா சொல்லுங்கள். நான் வந்து உனக்கு வந்து தயம் கிடைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதே மாதிரி நீ அஸ்வினி கிடைக்க ஹெல்ப் பண்ணுறியா? என் தங்கச்சியை கரெக்ட் பண்ண என்கிட்டயே ஐடியா கேட்குறீங்களா மாமா? ஏய் நீ அப்படியே நல்ல மாதிரியே பேசாதடி. சரி விடு மாமா, சரி நான் ஹெல்ப் பண்ணுறியா சொல்லு. என் மாமா கிட்ட நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா? நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லு. இந்த ஜான் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் ஹிஸ்ட்ரியில் வரும் மாமா, ஜானவி வந்து இவங்க 2 பேரும் காதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வரும். இது அந்த அளவுக்குலாம் வருதில்ல, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் செய். பொஸ்க்குன்னு இப்படிலாம் டேமேஜ் பண்ணக்கூடாது மாமா. சரிம்மா கேளுங்க. இப்போ பிளான் என்னென்னா, என்ன பிளான், அதாவது அப்படி சொல்லிட்டு ஜிம்முன் வந்து நம்ம ஜானவி க்ளோஸில் அதாவது இயர்ஸ் கிட்டே போயிட்டு ஏதோ பேசுகிறாரு. இதை வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசிகிட்ருக்காங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து குறு பார்வைன்ற மாதிரி பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து ஜிம்முன் வந்துட்டு, இங்கே பாரு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், பிளான் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, ஓல்டு மாடல் தான், ஓல்டு டெக்னிக் தான், பட் இருந்தாலும் இருக்காங்க. ஓல்டு டெக்னிக்கா? அதாம்மா, உன் தங்கச்சியை ஜலஸ் ஏற்ற போகிறேன். ஜலஸா? ஆமாம் ஜலஸ் இருக்கிறதுலே பெரிய ஆயுதம் ஜலஸ் தான்.
அட மாமா முதல்ல தெளிவாக சொல்லு மாமா. இங்கே பாரு, இப்போது நம்ம 2 பேரும் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் சரியா? அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஜெலஸ் ஆயிடுவா. அட லூசு மாமா, ஆல்ரெடி அவளுக்கு தான் தெரியுமே நான் தேவங்க மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி அவள் வந்து நம்புவா? உனக்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து தெரியாது. ஜெலஸியோட எத்திக்ஸே என்ன தெரியுமா? என்ன தான் வந்துட்டு நீ வந்து வேறு ஒருத்தங்களை லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் தன்னோட ப்ராப்பர்ட்டி வந்து வேறு ஒருத்தங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெலஸ் ஆகும். இதுதான் ஜெலஸியோட எத்திக்ஸ். இன்னும் இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் கரெக்ட் மட்டும் பண்ணிடாத பைத்தியக்கார மாமா. என்னடி பொசுக்குன்னு பைத்தியக்கார மாமான்லாம் சொல்கிறேன்? அப்படிலாம் சொல்லாத. நீ பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்கும் மாமா. சரிங்க பாரு, பிளான் ஓகேவா சொல்ல, அதுதான் முக்கியம். சரி ஓகே, ஆனால் எப்படி பண்ணுறது அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ இன்னும் ஐடியாவே இல்லையா? இல்லையே. அட மாமாவே, என்னையா உன்னை பண்ணுறது நான் வச்சுட்டு அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஜானவி வந்துட்டு நம்ம ஜிம்மனை பார்த்து சொல்ல, ஜிம்மனும் வந்து யோசிச்சுட்டு இங்கே பாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஜானவி. சொல்லு மாமா. இங்கே பாரு, இப்போ வந்து நார்மலாக போ. சரி போகிறேன். நில்றி, எங்கடி போகிறேன்? நீ தானே மாமா போ சொன்னேன். ஐயோ ஏம்மா, நான் சொல்கிறத கேளு. சரி ஓகே சொல்லு. இங்கே பாரு, நார்மலாக போ சரியா? நடந்து போயிட்டுரு. அப்போ வந்து நான் வந்து அங்கே வந்து எண்ணெய் ஊற்றி விட்டுருவேன். ஓகே, நீ வந்து எண்ணெயில் கால் வச்சு விழுற மாதிரி போ. அதுக்குள்ளே நான் வந்து பிடிச்சிட்றேன். ஓகேவா? இதை வந்து அவங்க வந்து பார்க்கட்டும். ஆக்சிடெண்ட்டாக பண்ண மாதிரியும் இருக்கும், அவளுக்கு ஜெலஸ் ஏற்றுற மாதிரியும் இருக்கும். டே மாமா, உன்னை நம்பி எண்ணெயிலலாம் என்னால் கால் வைக்க முடியாது. நான் என்ன ஒன்று பண்ணுறேன், வலிக்கு விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். சரியா? நீ வந்து பிடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு. அதுக்கு நீ எண்ணெயெல்லாம் நிஜமாலாம் ஊற்ற வேணாம். இல்லைம்மா, நான் சொல்கிறது கேளு. எண்ணெய் ஊற்றாமல் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோயேன், திடீர்னு பிளான் சொதப்பிடும். சப்போஸ் உன் கால் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ வலுக்கணும்ல மாமா. ஐயோ எண்ணெய் இதெல்லாம் டேஞ்சரு, இதுக்கெல்லாம் நான் வரலப்பா. எங்கள் பாரு ஜானவி, நீ தானே சொன்ன ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, ஒழுங்காக வந்து ஹெல்ப் பண்ணுவா. மாமா, அதுக்கு நீ என்ன நான் வலிக்கு காலை விழுந்து வச்சுக்க சொல்கிறியாடா? நானே ஏற்கனவே தாங்க மாமாவை கரெக்ட் பண்ண முடியாமல் நின்றுட்டு இப்படி இருக்கும் போதே நான் கரெக்ட் பண்ணேன். இன்னும் காலெல்லாம் வந்து போய் நான் உட்காந்தா மனுஷன் நான் கண்டுக்கவே மாட்டார். நீ வேறு அள்ள முடியாது போ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நான் உன்னை விட மாட்டேன்டி. சொன்னால் கேள்றி, வாடி ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளீஸ் டி. எப்படிலாம் பண்ணால் நம்ம என் காலை பற்றினா யாரா பொறுப்பு? நீயா பொறுப்பு? நீ தான் உன் கால் தருவியா? என்னடி உன்னை வலிக்கு ஆக்ட் தானடி பண்ண சொல்கிறேன். உன்னை ஏதோ உன் காலே உடஞ்சிடுற மாதிரி பேசிகிட்ருக்க. நீ வந்து பிடிக்கலன்னா அப்படி தான் ஆகும். நான் தான் பிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் வந்து பிடிப்பேன். நான் நம்ப மாட்டேன். நீ பாட்டு உன் ஆளை பார்க்குற சாக்கில் என்ன விட்டினா? சொன்னால் கேளு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை பற்றி உனக்கே தெரியும். தெரிஞ்சதுனால தானே பேசுகிறேன். என்னடி மரியாதைலாம் குறையுது. சரி மாமா, இதெல்லாம் வேணாம் மாமா, ரிஸ்க்கு மாமா. இதெல்லாம் ஒரு ரிஸ்க்கும் இல்லை, போ. நீங்கள் பார், நான் வந்து சிக்னல் கொடுக்கும் போது நீ வா சரியா? மாமா வேணாமே, பண்ணடி போடி அப்படின்ட்டு ஜிம்மன் வந்து நம்ம ஜானவியை பிடிச்சி லைட்டாக தள்ளி விட்டுறாரு. அவளா, ஐயோ இந்த குள்ளவாத்தை நம்பி வர வந்துட்டோமே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இப்படி இருக்கும்போதே நம்மளை வந்து பார்க்க மாட்டான். இப்போ நம்ம வேற காலெல்லாம் உடஞ்சி போயிருந்தா என்ன பண்ணலாம்? ஐயோ தேவையில்லாமல் எக்கத்தப்பாக வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஜானவியை புலம்பிட்டே வந்து போகுது. இன்னும் ஜிம்முனோ என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து போய் கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு ஒரு கப்பில் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுவார். எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும்னா அந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றிடுவார். லைட்டாக தான் ஊற்றுவார், நம்மளாம் ஊற்ற மாட்டார். ஸோ லைட்டாக ஊற்றிட்டு என்ன பண்ணிடுவார்னா, அங்கே போய் கொஞ்சம் தூரம் நிற்பார். அதாவது நம்ம ஜானவி வந்து ஸ்டெப்ஸில் இருக்காருன்னா கொஞ்சம் வந்துட்டு சைடில் தான் ஜிம்மு நிற்பார். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து நம்ம ஹர்ஷினி வந்துட்டு நின்றுட்டு அந்த தட்டு வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேஜ் மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜிம்மன் வந்துட்டு நம்ம ஜானவிக்கு வந்து சிக்னல் காட்டுவார். ஸோ அவள் கொஞ்சம் மேலே தானே இருப்பாள். அவள் ஓகேன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக இறங்கி வரா. அவளுக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது. கரெக்டாக நம்ம ஜிம்முனும் வந்து அவளை பிடிக்கிற ரேஞ்சில் தான் வந்து நின்றுட்டுருப்பாரு. இங்கே நம்ம ஹர்ஷினி அதெல்லாம் தெரியாமல் நின்று வந்து அதை அந்த தட்டில் எடுத்து வச்சுட்ருப்பா. அப்போ வந்துட்டு திடீர்னு வந்து நம்ம
ஜானவி வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது திடீர்னு வந்து ஜானவியை வந்து யாரோ கூப்பிடுவாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்தா ஸ்டெப்ஸ்க்கு மேலே தவங்க நின்றுட்டுருப்பாரு. ஸோ இவள் வந்து தவங்க பார்த்துட்டு என்னடா இது அதிசயம், அம்மா நம்மளை கூப்பிட்றாரா, நம்மளையே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. அங்கே தவங்க ஒன்று தான், இங்கே வா, இதோ வந்துட்டேன் மாமா அப்படி சொல்லிட்டு பிளானெல்லாம் மறந்துட்டு இது பாட்டு மேலே ஓடிடும். இங்கே ஜிமன் பாவம் மனுஷன் அது தெரியாமல் இங்கே ஹர்ஷினியை பார்த்துட்டு வா வா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இது மேலே போயிடும். மேலே போய்ட்டு தவங்கிட்ட நின்றுட்டுருக்கும் போது அந்த டைமுன்னு பார்த்துட்டு நீங்கள் நம்ம சுகன் ஸ்டெப் வழியாக இறங்கி வருவீங்க. ஸோ என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்களும் இறங்கி நீங்கள் வரீங்கன்னு தெரியாமல் நம்ம ஜிமனோ நின்று வேடிக்கை பார்க்க, அப்படியே போக எதுவுமே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மறந்துட்டு போன நம்ம ஜானவி அவங்க பார்க்க அப்படின்னு போகுது. இங்கே வந்துட்டு நீங்கள் இறங்கி வரும்போது அப்போ தான் வந்து ஜிம்மன் வந்து எப்படி போகுதுன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் அதாவது நம்ம சுகனு இங்கே ஜிம்மனுக்கா ஆத்தி இந்த பிள்ளை எங்கேருந்துரா இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து சுகன்கிட்ட சுகன் அப்படின்ற மாதிரி போக அதுக்குள்ளே இந்த பிள்ளை வந்து காலை வச்சோடனே என்ன ஆகும், வலிக்கிறோம்ல, நம்ம ஜிம்மனும் வந்துட்டு போய்ட்டு சுகனை வந்து பிடிச்சிருவாரு. ஸோ அவள் விழாமல் வந்து பிடிச்சிருவாரு. இவர் கத்துனதை பார்த்துட்டு இந்த மொத்த ஃபேமிலியும் திரும்பி நான் இவங்களை பார்க்க அப்போ தான் நம்ம ஜானவி அங்கே என்ன நடந்துச்சு அங்கேருந்து மேலே திரும்பி பார்த்தா இங்கே ஜிம்மன் வந்து சுகனை பிடிச்சிட்ருப்பாரு. இந்த ஹர்ஷினியும் ஸ்டேஜ் மேலே தானே இருந்திருப்பா. ஸோ அவளும் வந்து என்ன சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா இவங்க நிற்கிற பொசிஷனை வந்து அஸ்வினி பார்த்துருவா. இங்கே ஜானவி ஐயோ நம்ம கேரக்டரு அப்படின்ற மாதிரி அவன் எக்கி பார்க்க இங்கே உன் கேரக்டரா, ஐயோ போச்சு ஏமாம்மா இப்படி பண்ணுற, ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானவி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த ஸ்கர்ட் போட்டிருப்பாள்ல அதை தூக்கி பிடிச்சிட்டு கீழே இறங்கி ஓடுறா அந்த ஸ்டெப்ஸில். என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி அவள் போகிறதையே வந்து அவர் பார்க்குறாரு. இங்கே அர்ஷினி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி வயடைஸில் பார்க்குறா. இந்த ஜங்குக்கா அப்போ தான் வந்துட்டு ஹாயாக நடந்து வந்துட்டுருப்பாரு. நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு கையை வீசிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பாவம் குழந்தைங்க வந்து இந்த பன்னி ஜம்ப் போட்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நான் தேடித்தான் அலைஞ்சிட்டேன் என் தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் இது என் தேவதை தொங்குது ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஹார்ட்லேயே கையை வச்சுட்டு அப்படியே பேன் அங்கேயே நின்றுவார். இங்கே வந்துட்டு நம்ம ஹர்ஷினியோட ரியாக்ஷன் எதுவோ அப்படியே தான் நம்ம ஜங்குக்கோட ரியாக்ஷனும். ஸோ இங்கே நம்ம ஜானவி இறங்கி வந்திருப்பாள்ல, சுச்சுமி பாஸ் அப்படின்ட்டு போயிட்டு ஜிம்மனை ஜிம்மனும் திரும்பி ஜானவியை பார்த்து ஒரு முறை, அவ்வளோதான். ஜானவி அப்படியே சைலண்ட்டாக நின்றுவாங்க, பிச்சுப்புன்னு எதுவும் தெரியாத மாதிரி. அப்போ கரெக்டாக வந்து நம்ம ஜங்குக்கும் வந்து ஹயாங் அப்படின்ற மாதிரி நிற்க இங்கே ஜிம்மன் அப்போ வா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகனை வந்து நிற்க வைப்பார் ஒழுங்கா. இங்கே ஜங்குக் அப்படியே ஹார்ட்டில் கை வச்ச மாதிரி ஜிம்மனை பார்க்க இங்கே ஜிம்மன் டே இருறா சொல்கிறத கேள்றா, பாவம் அந்த பிள்ளை வலிக்கு விழ வந்துச்சா அதான் புஷ்ட்டேன் அப்படி சொல்ல இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு சரி ஓகே வா சுகன் போகலாம் அப்படின்ட்டு பாவம் அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல ஜங்குக்கு. சுகன் கையை பிடிச்சிட்டு அவர் பட்டு கூட்டு போக இதெல்லாம் அங்கே ஹர்ஷினி ஸ்டேஜ் மேலே நின்று ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அது என்ன ஃபீல் அவளுக்கு தெரில. அவள் அப்படியே நிற்க பார்க்க இங்கே ஜிம்மனா நம்ம ஜானவி எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நைஸாக அங்கேருந்து போகலான்ட்டு போகும்போது நம்ம ஜானவியோட கையை பிடிச்சிட்டு நில்லு மாமா சுண்டேலி இன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன்டி பிளான் ஒழுங்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவள் மண்டையிலே ஒன்று போட இங்கே அவ்வளோ மாமா அடிக்காது மாமா ஏன்டி ஓடனே உன்னையெல்லாம் வச்சுட்டு நான் என்னடி பண்ணுறது சுண்டக்கா, ஐயோ போச்சு எல்லாம் பிளான் சொதப்பி போச்சு. ஒன்றும் இல்லை மாமா சாரி மாமா இழிக்காத, உன்னை என்ன பண்ணுறது, ஐயோ இல்லை மாமா மாமா கூப்பிட்டாரா அதான் போயிரு அப்படியே போயிரு, அவன் நிற்கிறான் பாரு அவனை சொல்லணும் அப்படின்ட்டு ஜிம்மன் அவர் பாவம் அவங்க என்னன்னே தெரியாமல் நிற்கிறாரு. அவர் பேபான்னு முழிச்சிட்ருக்க இங்கே ஜிம்மன் பார்த்து அவங்க திட்டுறாரு. இங்கே டே நானடா பண்ணேன், நீ என்ன பண்ணியா, நீ ஒன்றுமே பண்ணலடா, ஒன்றுமே பண்ணல,
போயிட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்ட்டு இங்கே ஜிம்மன் ஜானவியோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போவார். இங்கே வந்து தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோடு நிற்பார். அதுக்கப்புறம் இங்கே ஜிம்மன் வந்து ஜானவியை கூப்பிட்டு போயிட்டு பைத்தியம் 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 முன்னெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு நெல்லிக்காய் கூட திருட முடியாதுரி, நெல்லிக்காய் விடு ஏலக்காவை கூட திருட முடியாதுரி. மாமா திட்டாதே மாமா, பாரு வேணா மூஞ்ச தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வைக்காத. சாரி மாமா. ஏய் வேணாண்டி, நானே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். உன்னை யார் மேலே ஓட சொன்னா? தரம் மாமா கூப்பிட்டாரா? அதான் அவன் கூப்பிட்டா ஓடிடுவியா? அவரை கூப்பிட்டு தானே ஓட முடியும் மாமா. ஏய் வேணா. ஐயோ இந்த தண்டத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. மாமா என்ன மாமா, நான் அது வரைக்கும் கரெக்டாக தானே பண்ணேன். ஓகே ஃபைன், உன்னை திட்டி எந்த ப்ரோஜனமும் இல்லை, எல்லாம் நான் சொல்லணும். உன்னையெல்லாம் செலக்ட் பண்ண பற்றியா நான் சொல்லணும். அப்பப்போ போய் யாருன்னா செலக்ட் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய்ங்க ஜம்மியம்மா நில்லுமா நான் சும்மா சொன்னேம்மா போ, நான் கோச்சிக்கினேன் இங்கே கோச்சிக்க வேண்டியது நான். சரி விடுமாம்மா, ஒரு பிளான் தானே போட்டுக்குச்சு, நெக்ஸ்ட் பிளானில் கண்டிப்பாக போட்டுடலாம். எப்படி என்னை மொத்தமாக போட்டுருதோ மாமா, அப்போல்லாம் பேசாத. நெக்ஸ்ட் பிளான் இது நம்ம 2 பேரும் போட்டதுனால தான் மாமா சொதப்பிருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம மொத்த கேங்கையுமே கூப்பிட்டு பிளானை சொல்லியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி எதுவும் சொதப்பாமல் இருந்திருக்கோம் மாமா. ஆமாம், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான். அதான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ, நெக்ஸ்ட் பிளான் பண்ணும்போது நம்ம மொத்த கேங்கையும் கூப்பிட்டு ஹர்ஷினியை தவிர்த்து பிளானை சொல்லிடலாம். சரியா? பிளான் சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அப்போ யாரும் நடுவில் வரமாட்டாங்கல்ல. பரவாயில்லடி, நான் லூசுன்னு நினச்சேன். உனக்கும் மூளையெல்லாம் இருக்குது. ஆமாம் எனக்கும் இருக்குது மாமா. என்ன மாமா நீ? சரி நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதுவா மாமா, நெக்ஸ்ட் பிளான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண வேணாம். ஏன்னா இன்றைக்கி பண்ணோம்னா வந்துட்டு டவுட் வந்துடும் ஹர்ஷினிக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பண்ணுறோன்ட்டு நம்ம நாளைக்கு பண்ணலாம். சரியா? நாளைக்கா? ஆமாம் மாமா, நெக்ஸ்ட் பிளானை நம்ம நாளைக்கு பண்ணலாம். எல்லோரையும் முதல்ல கூப்பிட்டு வச்சுட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சரி. நாளைக்கு முக்கியமான சடங்கு வைப்பாங்க நம்ம வீட்டில், ஞாபகம் இருக்கா மாமா? கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு விடியற் காலைல எழுந்துச்சி மஞ்சள் தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கல்யாண சடங்கே பண்ணுவாங்கள்ல. ஸோ டைம் வந்து ஒரு 10க்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ தான் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே. கரெக்ட்ரி. சரி நம்ம அப்படியே பண்ணிடலாம். ஓகே மாமா, நான் இப்போ போகிறேன். அதே ஒன்றும் ஃபீல் பண்ணாது மாமா, நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்கிறேன், நீ சொல்கிறதானே எனக்கு பயமாக இருக்குது. நீலாம் சரி ஓகே. இதோ ஃபஸ்ட் பிளான் முடிஞ்சிச்சு, சரி சொதப்பிச்சு. அதனால அப்படிலாம் மனசு தளர விடக்கூடாது மாமா. நம்ம முடிச்சு காட்டுறோம். ஓகே சரி, ஏதோ பண்ணி தொலைப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் வந்துட்டு போயிடுவார். இங்கே ஜானவி நம்மளே போய் சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஐயோ பாவம் மாமா லூஸ் ஆகிட்டார் அப்படின்ட்டு இதை பேசிட்டு இது வந்துட்டு போகுது. இது போயிருக்கும்ல, அப்போ தான் யோசிக்கும், ஆமாம் தயாங் மாமா எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டு போய் பார்த்தா தான் வந்து அங்கே அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நின்று அவங்க ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, தயாங்க பார்த்த உடனே நேராக ஓடி போயிட்டு அப்படியே அவர் இடிக்க போகிற மாதிரி நின்று லைட்டாக வந்து ஷோல்டரில் இடிச்சிட்டு மாமா அப்படின்ற மாதிரி அவர் ஷோல்டரில் வந்து கை போடுவான். இங்கே அவர் பார்த்து வர மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வந்து தவங்களோட ஃப்ரெண்டு நின்று ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பாரு வியாடா. எங்கள் ஜானவி சரி அதை விட, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? நான் அப்போ கூப்பிட்டேன், இப்போ வந்திருக்கேன். சரி விடுமாம்மா, அப்போது ஒரு 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 இதில் இருந்தோம். சரி நீ சொல்லு, எது கூப்பிட்டேன்? என்ன மாமா எது கூப்பிட்டேன்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளினு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவளை கொஞ்சம் அவர் ஷோல்டரில் கை போட்டிருப்பாள்ல, அதை எடுத்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. இங்கே இவன் எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, நான் வரும்போது நீங்கள் எல்லாம் லைனாக நின்றுட்டுருந்தீங்க, நீ ஸ்டெப்ஸில் நின்றுருந்த, ஜிம்முன்னு அங்கே நின்றுட்டுருந்தான், நீங்கள் 2 பேரும் ஏதோ சிக்னல்லே பார்த்துட்ருந்தீங்களா, அதான் ஏதோ பண்ணுறீங்க போல் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க கூப்பிட்டேன். ஆனால் கடைசியில் நீ தான் இந்த பிளானோட மெயின்னு தெரியாமல் கூப்பிட்டேன். அதான் அட போமாம்மா, அது ஒரு பெரிய கதை. சரி என்ன கதை?
அதுவா அப்படி சொல்லிட்டு ஜானவி அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு தவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐ நீங்கள் யார்? நான் வந்து தவங்களோட ஃப்ரெண்டு. ஓ தவங்களோட ஃப்ரெண்டா? சரி ஓகே. ஹாய், என் பேர் ஜானவி. நான் வந்து தவங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், ஃப்யூச்சர் ஃபியான்சி. ஓ ஹலோ, நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு அவர் வந்துட்டு இவளுக்கு கை கொடுக்க, எங்கே தவங்கா அவள் சொல்கிற நீயும் கை கொடுக்குற பற்றியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கே ஜானவி அவர் அப்படி தான் சொல்வார், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என் பேர் ஜானவி, உங்கள் பேர் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. என் பேர் வந்துட்டு என் பேர் ஜூன். ஓ ஹலோ மிஸ்டர் ஜூன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து சரி போய் வேலை இருந்தால் பாரு போமாம்மா, எப்பவுமே நீ என்னை துரத்திட்டே இருக்க, வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் பின்னாடி ஒன்று அடிச்சுட்டு போகும். இங்கே வந்து ஜூன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வந்துடும். இங்கே தாங்க அவள் போகிறத முறைச்சி பார்த்து ஜூனை பார்த்து நான் சிரிப்பேன், ஒன்றும் இல்லை தான் சும்மா அப்படின்ற மாதிரி இதுங்க 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்கும். அப்படி தான் அன்றைக்கி டே போகும் ஃபுல்லாக. அந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்து முடியும். நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் அண்ட் வந்து பெரியவங்க போடுற காமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போகும். அண்ட் வந்து எல்லாேருக்கும் வந்து நலங்க வச்சு அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அப்படி வந்து சூப்பராக வந்துட்டுமே போகும். அப்படியே வந்து அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ நைட் டைமு இப்போ வந்து எல்லாருமே வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் மறுநாள் மார்னிங் ஹல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ மறுநாள் மார்னிங் வந்துட்டு மேரேஜ் நடக்கும்ல. ஸோ அதனால் அதுவும் விடியற்காலே நடக்கிறதுனால எல்லாம் வந்து தூங்கியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஜானவிக்கு வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு ஒய் சொல்லு மாமா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கே, என்ன விஷயம்? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற, நாளைக்கு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. ஆமாம்மா, சாரி மறந்துட்டியா? அடிப்பாவி, இதில் தான் என் வாழ்க்கை இருக்குது. சரி அல்லாதம்மாம்மா, இரு நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். சரி சீக்கிரம் போ, நான் வந்து மேலே இருக்கேன். மாமா இரு மாமா, என்ன மாமா அதுக்குள்ளே மேலே போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டேன், உன் வாழ்க்கை இன்னும் நீ வாழவே இல்லை. ஷோ மொட்டை மாடியில் இருக்கேன்னு சொன்னேன்டி. சரி ஓகே டன். நான் கூட பயந்துட்டேன் மாமா. அப்படியே ஆமாம், இவன் மேலே அப்படியே அக்கறை பாரு. சரி விடுமாம்மா அப்படின்ட்டு நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவான். உங்கள் ஜிம்முனும் ஓகேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவார். இங்கே இது போயிட்டு ஃபர்ஸ்ட் நைஸாக யார் ரூம், நம்ம தவங்கா நைஸாக தவங்களோட ரூம் வந்துட்டு நாக் பண்ணுவா. ஆனால் பார்த்தா அது ஓப்பன்லேயே இருக்கும். இவன் வந்து என்ன மாமா டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு, லாக் போட்டு தூங்குற பழக்கம் இல்லையோ, இது நமக்கு தெரியாமல் போச்சே, இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்ட்டு இது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரூம்குள்ளே போவா. ரூம்குள்ளே போய் பார்த்தா தான் வந்து தூங்கியிருக்க மாட்டான். ஸோ வந்துட்டு பெட்டில் உட்காந்து லேப்டாப் தான் பார்த்துட்ருப்பான். ஸோ இவன் வர்றது பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற நீ? இன்னும் இல்லைம்மாம்மா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் வந்தேன். நீ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசி கிளம்பு அப்படின்னு அவர் வந்து இது என்ன அப்படி வந்தாலும் ஒரு பிளானோடு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவளை துரத்துறாரு. இங்கே அவன் ஐயோ மாமா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவங்க பக்கத்தில் பெட்டில் உட்காருவா. எங்கே தவங்க என்ன விஷயம்? அதுவா மாமா, அது ஒன்றும் இல்லை எதுக்கு வந்தேன்? ஷோ கேளு மாமா. இப்போது நம்ம ஜிம்மன் மாமா ஹர்ஷினியை வந்து லவ் பண்ணுறாரு, சரியா? என்ன சொல்கிற? ஆமாம், உனக்கு தெரியாதா? டவுட் இருந்துச்சு. சரி அதுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை மாமா, இப்போது ஜிம்மன் மாமா போய்ட்டு ஹர்ஷினிக்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அவள் வந்துட்டு அவரை சீரியஸாகவே எடுத்துக்கல. நீ எப்படி என்னை எடுத்துக்கலையோ அது மாதிரி அவளே எடுத்துக்கல அப்படி சொல்லுங்க திரும்பி அவ்வளோ ஒரு லுக்கு. ஸோ இவள் வந்து அதை பார்த்துட்டு எதுவுமே அவள் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி வந்து சிரிச்சுட்டு, அதனால் நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா, நீங்களா ஜிம்மன் மாமா என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார், இந்த மாதிரி எனக்கு வந்து உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ண வழி சொல்கிறீ அப்படின்ட்டு. மானங்கிட்ட நீயும் ஓகே சொல்லிட்டியா? மாமா என்ன மாமா எப்படி சொல்லிட்ட? ஏண்டி தங்கச்சியை கரெக்ட் பண்ண நீ ஐடியா கொடுக்குறியா? என்ன பண்ணுறது, எனக்கு கூட இருக்கிறது தான் சரியில்லைன்னு பார்த்தா வந்து வாட்சது கூட எனக்கு சரியில்லை, நான் என்ன மாமா பண்ணுவேன்? நீ யாரை சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவன் இன்டெரக்டாக அவங்க தான் சொல்கிறா, அதுவுமே அவங்களுக்கு புரியும். ஸோ அவர் வந்து சைலண்ட்டாக இருப்பார். இங்கே ஜானவிசி அந்த கதையெல்லாம் விடுமாம்மா, அதனால்
மாமா வந்து ஹெல்ப் கேட்டாரா. ஸோ எனக்குன்னா இலகுன மனசாச்சு, அதனால நானும் வந்து ஓகே சொல்லிட்டேன். அதனால தான் காலைல ஒரு பிளானை போட்டு நீ வந்து சொதப்பிட்ட. சரி, யாருக்கும் சொல்லாமல் பண்ணதுனால தான் சொதப்பிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேங்குக்கு எல்லாருமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு ஒரு பிளான். நம்ம கேங்கா அதான் மாமா, நீ நான் அப்புறம் ஜங்குக் மாமா சுகன், அதுக்கப்புறம் ஜிமன் மாமா ஹர்ஷினி. ஏண்டி ஹர்ஷினியை வச்சுட்டு அவளுக்கு பிளான் பண்ணுவீங்களோ? ஐயோ இல்லை மாமா, இதில் வந்து ஹர்ஷினி மட்டும் இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிக்கோ, நம்ம 5 பேர் மாட்டோம். ஓ, என்ன பிளான்? அதுக்கு தான் அதை பிளான் பண்ணதுக்கு தான் போகிறோம். வா என் கூட. எங்கே வா சொல்கிறேன் மாமா. உன்னை நம்பிலாம் நான் உன் கூட தனியாலாம் வர முடியாதுரி. ஐயோ இல்லைனா மட்டும் அப்படியே வந்துடுதாக்கும். நான் ஒன்றும் உன்னை கடிக்கலாம் மாட்டேன். வா. யாருக்கு தெரியும், நீ பண்ணாலும் பண்ணுவேன். ஐயோ வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை பிடிச்சிருக்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவ கூட வருவார். ஸோ இவ வந்துட்டு போக நெக்ஸ்ட்டு வந்து அவள் என்ன பண்ணுவான்னா நம்ம சுகனோட ரூமுக்கு வந்து போவா. இங்கே தாங்க, நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் கூப்பிட்டு வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தவங்களோட கையை விட்டுட்டு இவள் வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணி போவா. போயிட்டு சுகனை வந்து கூப்பிடுவா. ஏ சுகன் சுகன் சுகன். அக்கா அக்கா நீயா? நான் தாண்டி, அதுக்கேண்டி பேய பார்த்த மாதிரி அலற. இல்லை நீ எப்போ வந்தாலும் அதுவும் இந்த ராத்திரிக்கு வந்தால் நீ கண்டிப்பாக வந்து பாட்டிக்கு தான் கூப்பிடுவேன். ஐயோ இன்றைக்கெல்லாம் வர முடியாதுக்கா, நான் நாளைக்கு விடியற்காலையில் கோவிலுக்கு போகணும்க்கா. நான் விளாட்றியா? ஏ லூஸ் மாதிரி பேசாத, அதுக்கெல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான். என்ன விஷயம்? வா என் கூட வா. அக்கா பார்ட்டி கிடையாதுரி, வாடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்துட்டு வருவா. இவங்க 2 பேரும் வெளில வந்து பார்த்தா தாங்க நிற்குவார். ஸோ இங்கே நம்ம சுகன் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவா. என்னக்கா மாமா நிற்கிறாரு அப்படின்னா, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாயாங்கையும் சுகனையும் கூட்டிகிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு போகும். ஸோ இங்கே சுகன் அக்கா அவர் ரூமுக்கு ஏங்கக்கா போகிற, சும்மா இரு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு சுகன் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவா, சுகனையும் தாங்கியும் வந்துட்டு வெளியில் நிற்க வச்சுட்டு இவள் உள்ளே போவா. ஸோ தாங்க என்ன பண்ணுவாருன்னா வந்து இவள் பின்னாடியே வந்து ரூம்குள்ளே போவார். தாங்க போகும்போது இவளும் நம்ம மட்டும் என்ன பண்ணுறதுன்னு இவளும் வந்துடுவா உள்ளே. ஜானவி வந்து என்ன பண்ணுன்னா போயிட்டு ஜங்குக் ரூமுக்குள்ளே போயிட்டு ஜங்குக் வந்து தூங்கிட்டுருப்பார். ஸோ இவள் போயிட்டு மாமா ஜங்குக் மாமா மாமா அப்படின்ட்டு போயிட்டு வந்து எழுப்புவா. ஆனால் அவர் தான் நல்லா தூங்கிட்டுருக்கார்ல. ஸோ அவர் வந்து எழுற மாதிரியே தெரில. இங்கே இவ அடே மாமா, ஷோ இவர் எப்படி எழுப்புறது அப்படின்ட்டு பிடிச்சி ஷோல்டரை ஆட்டிக்கிட்டு இருப்பா. இங்கே தாங்க கொஞ்சம் நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானவியை பிடிச்சி தள்ளி வச்சுட்டு என் பைத்தியம் அப்படின்னு வந்து மண்டை மேலே அடிப்பார். இங்கே ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்துக்கும். உட்காந்துட்டு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. இங்கே ஜானவி இந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஜங்குக்கு என்ன எல்லாம் வந்திருக்கீங்க? சுகன் நீ என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மாமா, தூங்கிட்டு இருந்தேன்னா கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ஜானவி மாமா அது ஒரு விஷயம் மாமா, நீ வா. என்ன திருத்தனமாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? என் மைண்டு எங்கே போகுது மாமா, வா அப்படின்னு சொல்ல, எங்கே தாங்க இது தயாராது, இந்த கூட்டத்து கூடலாம் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஜானவி கூடிய சீக்கிரம் நீயும் இந்த கூட்டத்தில் ஐக்கியமாவா மாமா, பார்த்துக்கோ போடி அப்படின்ட்டு அவர் போயிடுவார். இது சே போகாது நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி இழுக்க, இங்கே ஜங்குக்கோ சரின்னு வருவார். இதுங்க நாளும் என்ன பண்ணோன்னா மேலே நம்ம ஜிம்மன் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே ஜிம்மன் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இங்கே எல்லோரும் என்னடா அப்படின்ற மாதிரி நிற்க, இங்கே ஜிம்மனு வெல்கம் காய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லோரும் வருவாங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஆக்சுவலி எதுக்காக இப்போ எல்லாம் இங்கே வந்திருக்கோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து காலைல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவார். அப்போ ஜங்குக்கு அதனால தானா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஜங்குக்கு இப்போயாவது புரிஞ்சுக்கோடா, சாரியா கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பேச, சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஜானவி சொல்லுவான். சரிங்க பாருங்கள் காய்ஸ், ஸோ இப்போ வந்து பிளான் வந்து அதான் நம்ம ஹர்ஷினியும் ஜிம்மன் மாமாவையும் ஒன்று சேர்க்கறது தான் பிளான். ஓகேயா? ஸோ இதுக்கு உங்களால் முடிஞ்ச ஐடியாவை நீங்கள் கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து கொடுங்க, என்ன இது நம்ம ஜிம்மன் மாமாவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறதை பார்த்துட்டு இங்கே நம்ம தாங்க வந்து அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவன் வாழ்க்கையை இங்கே அந்த இடத்துல தொங்குது, இவ ஜிம்மனுக்கு ஹெல்ப் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருப்பார்.
அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து சரி திங்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து என்ன சொல்வாருன்னா, என்ன பண்ணுறதா இருந்தாலும் காலையில் விடியற்காலைல வந்து அந்த ஒரு 10 மணிக்குள்ளே அந்த டைமில் நம்ம முடித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைமில் தான் வந்து நம்ம விடியற்காலைல எந்திச்சு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வருவோம் கரெக்டாக. அப்போ வந்து ஜானவி, ஆமாம்மாம்மா ஆக்சுவலி இதை நான் யோசித்தேன். ஏன்னா வந்து மார்னிங்கே வந்து கோயிலுக்கு போகிறதுனால நம்மளால் எதுவுமே வந்து சரியாக பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத வந்து யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ஜானவி சொல்லுவாள், பேசாமல் மார்னிங் எப்படியோ காலைல வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் குளிச்சுட்டு தானே எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம எதாவது பண்ணலாமா? அக்கா அது எப்படிக்கா? ஃபஸ்ட்டு யோசியா, மறந்துட்டியா என்ன? மஞ்சள் தண்ணியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போய் ஏரி தண்ணியில் எல்லாருமே நம்ம குளிச்சுட்டு வருவோம், ஞாபகம் இருக்கா? அப்படி சொல்ல அப்போ தான் ஜானவிக்கு ஞாபகம் வரும், ஆமாம் அப்படின்ட்டு. அப்போ ஜங்குக் சொல்லுவான், காய்ஸ் இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜங்குக்கை பார்க்க எங்கள் ஜங்குக் சொல்வார், ஆமாம் இங்கே பாருங்க, இப்போ வந்து எல்லோரும் வந்து அந்த ஏரிக்கு கோயில் ஃபஸ்ட்டு மார்னிங் எல்லோரும் ஏஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு அந்த ஏரியில் தானே குளிப்போம். ஸோ அப்போ குளிக்கும் போது நம்ம ஜிம்மனாயவங்க வந்துட்டு ஹர்ஷினி கூட இருக்கட்டும், லைக் எப்படின்னா அந்த ஏரி வந்து எப்படியோ தண்ணி இப்போல்லாம் மழை பெஞ்சிருக்குல்ல, ஸோ தண்ணி வந்து அதிகமாக போகும். ஸோ எப்படியோ எல்லாருமே சேஃபாக வந்து பார்த்துக்கணுன்னு தான் இது பண்ணுவாங்க. அப்போ ஜிம்மனாயவங்க நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரா கேரை காட்டுங்க ஹயாங். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட ப்ரொட்டக்டிவாக நீங்கள் அவளை பிடிச்சிட்டே இருங்களேன். அவள் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது அந்த தண்ணி எப்படியோ வேகமாக அடிக்கும்ல ஹயாங், ஸோ நீங்கள் அவளை பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிட்டே இருங்க. அப்போது ஈஸியாக அவள் மெல்ட் ஆயிடுவா. அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஹயாங். நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் அவளை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியும் மஞ்சள் தண்ணியில் வந்து எல்லோரும் குளிப்போம். அப்போ வந்து நான் வந்து என் வேலையை காட்டுறேன். என்ன வேலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜானவி கேட்க, எங்கள் ஜங்குக்கு அது ஒன்றும் இல்லை, அந்த எப்படியும் மஞ்சள் தண்ணியில் வந்து அந்த இது எடுத்து தானே குளிப்போம். ஸோ வந்து குளிக்கும் போது அதான் தலைக்கு ஊற்றும் போது எல்லார் மேலேயும் ஊற்றுற மாதிரி நான் வந்து ஒரு கேம் மாதிரி பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அதை பிடிச்சிட்டு என் கூட விளாடுங்க. அப்போ வந்து நம்ம 2 பேரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்குவோம். எப்படி சொல்கிறீங்க? இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ஐடியாலாம் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டுருப்பாரு. இங்கே ஜிம்மனு, இந்த ஐடியா நல்லா இருக்குடா அப்படி சொல்லி இங்கே தாங்க எது பண்ணுறதானாலும் சொதப்பாமல் பண்ணுங்கடா டே அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சொல்கிறாரு. இங்கே ஜானவி, நீ சொதப்பாமல் இருந்தாலே போதும் மாமா, எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஒரு வாட்டி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நீ திருப்பி அப்படிலாம் சொல்லாதரி. சரி விடும்மா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பிளான், ஓகேவா? ஸோ நாளைக்கு அந்த கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் நம்ம ஆட்டத்தை காமிக்கிறோம். ஓகே. ஸோ மஞ்சள் தண்ணி கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த கை போடுற மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங் ஆகும். ஸோ மார்னிங் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஏஞ்சி அதான் அந்த கோயிலுக்கு போவாங்க சொன்னேன்ல, அதனால் கோயிலுக்கு வந்து எல்லோரும் கரெக்டாக போவாங்க. ஸோ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் ஆஃப் சாரியில் தான் இருப்பீங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே கோயில் ஆக்சுவலி அது எப்படி இருக்குன்னா, கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த ஏரி ஓடும். ஸோ அந்த தண்ணி நிறையா இருக்கும். அதில் தான் உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் அங்கே தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போய் முங்கி ஏஞ்சி அதுக்கப்புறம் தான் மஞ்சள் தண்ணி முடிச்சுட்டு தான் போய்ட்டு கல்யாணோட வேலையே பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் மொத்த ஃபேமிலி மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே வந்து இப்போ அந்த கோயிலாண்டு தான் இருப்பாங்க. ஸோ கோயில் அந்த சாமியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த பின்னாடி வழியாக அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ பார்த்து தான் போகணும். அதனால எல்லோரும் வந்து டைட்டாக வந்து அவங்கவுங்க கையை, அதான் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க கையை வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ நம்ம சொல்லவா வேணும், நம்ம ஜானவி போய் தவங்க கையை டைட்டாக பிடிச்சிப்பா. இங்கே தவங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டார், அவருக்கு அதெல்லாம் பழகிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஜங்குக் சுகன் அவங்க கப்பிள்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ என்ன அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மன் தான் போயிட்டு ஹர்ஷினியோட கையை பிடிப்பார். ஸோ ஹர்ஷினி வந்து பார்த்துட்டு இங்கே ஜிம்மன் வழுக்கும், அதனால் பரவாயில்ல மாமா, நான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா, நம்மளுக்கு பழகிருச்சு மாமா, ஸோ அதனால் நான் க்ரிப்பாக இருப்பேன், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நல்லா டைட்டாக அவள் கையை பிடிச்சிப்பார்.
இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் ஒவ்வொருத்தராக எல்லோரும் வந்து லைனாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. ஸோ இறங்கி அது ரொம்ப ஆழம்லாம் இருக்காது, நம்ம இடுப்பு அளவுக்கு வரும். ஸோ கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடுப்புக்கு மேலே வரும், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் ஷார்ட்டில். அதனால் பாய்ஸ்க்கு வந்து கரெக்டாக அவங்க ஹிப் லெவலுக்கு, வேஸ்ட் லெவலுக்கு வரும். ஸோ தண்ணி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வருது. ஸோ வந்து அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கீங்க. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து முங்கணும். ஸோ அதனால் முங்கி எழணும். அதனால் எல்லாம் லைனாக ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சிட்டு லைனாக நடப்போம்ல. லைக் இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாலாம் முன்னாடி போயிடுவாங்க. நம்ம சஞ்சய் வந்துட்டு நம்ம சர்விகாவோட கையை பிடிச்சிருப்பாரு. சர்விகா வந்துட்டு அதான்டா ஸ்ட்ரெயிட் லைனில் இருப்போம்ல, அந்த மாதிரி அதான் வேர்ட்டிக்கலாக வந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சய் வந்து சர்விகாவோட கை, சர்விகா வந்துட்டு நம்ம சுகனோட கையை வந்து ஜங்குக்கு அப்புறம் வந்து நம்ம ஹர்ஷினிக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜிமனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தாயாவுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஜானவி இருப்பா. ஸோ ஜானவி தான் லாஸ்ட்டு. எல்லோரும் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ ஜிம்மன் வந்து ஹர்ஷினி கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்ருப்பாரு. ஸோ விடவே மாட்டார். அவளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏன்னா ஜிம்மன் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கா, ரொம்ப இல்லை ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காருன்னும் போது அவளும் வந்து அவளுக்குள்ளேயே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தான் போவாங்க. ஸோ இங்கே தயாங்க என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து வாட்டரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்ல, நம்ம ஜானவி சும்மாவே வந்து நடக்கிறதே அதிசயம். அதனால் கீழே கல் இருக்கும்ல, ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு வந்து கால் வந்து அடிக்கடி தடிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அவள் கீழே விழுற மாதிரிலாம் போவாள். பட் வந்து தாங்காயை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறதுனால அவர் வந்து அவளை கீழே விடாத அளவுக்கு பிடிச்சிருப்பாரு. ஸோ என்ன ஆகும்னா, இவள் வந்து ஸ்டம்பிள் ஆகிட்டே இருக்கிறதுனால தாயாங்க என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து நம்ம ஜங்குக் கையை விட்டுருவார். ஜங்குக் கையை விட்டதுக்கப்புறம் ஜங்குக் வந்து திரும்பி பார்த்தா தாங்க வந்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானவி என்ன பண்ணுவாருன்னா, அவள் கையை பிடிச்சி பொறுமையாக வந்து கிட்ட இழுப்பார். இங்கே ஜானவி வந்து என்னம்மா அப்படின்னு கேட்க, நீ முன்னாடி போனி பின்னாடி இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லேயே வந்து அவளை வந்து முன்னாடி இழுப்பார். இவளும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வருவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவளோட ஹிப் பிடிச்சி முன்னாடி வந்து தள்ளி விட்டுருவார் மீன்ஸ் ஜென்டலாக புஷ் பண்ணிடுவார். ஸோ ஜங்குக்கு வந்து நம்ம ஜானவியோட கையை பிடிச்சிருப்பார். ஸோ இப்போ தாயாங் வந்து லாஸ்ட்டு இருப்பார். இன்னும் ஒரு கையை ஜங்குக்கு பிடிச்சிருப்பாரு, இன்னொரு கையை வந்து நம்ம தாங்க பிடிச்சிருப்பான். அந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக எல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கரெக்டாக எங்கே வந்து முங்கி எழணுமோ அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு எல்லாம் வந்து லைனாக அவங்கவுங்க பேர்கிட்ட வந்து நின்றுட்டு வந்துட்டு இப்போ வந்து முங்கி எழணும். அந்த ஐயர் வந்துட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அந்த பூவெல்லாம் போடுவார். ஸோ கரெக்டாக போடும் போது எல்லோரும் வந்துட்டு அதான் முங்கி எழுவாங்க. ஸோ அப்படி முங்கும் போது இங்கே நம்ம ஜிம்மன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஃபோர்ஸாக இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹர்ஷினியோட ஹிப்பை வந்து பிடிச்சிப்பார். டைட்டாக பிடிக்க இவன் வந்து ஷாக் ஆகிடுவான். அவளுக்கு ஒரு நர்வஸ் ஆகிடும். ஸோ திடீர்னு வந்து பிடிக்க, ஆனால் வந்து எதுவுமே காமிச்சிக்க மாட்டா. ஸோ முங்கி எல்லும் போது நம்ம ஜிம்மனோட ஆர்ம்ஸ் வந்து ப்ரொடெக்டிவாக நம்ம ஹர்ஷினி கிட்டே இருக்கும். அதே தான் ஜங்குக்கும் வந்து பண்ணுவார். பிகாஸ் நீங்கள்லாம் சொல்லவே வேணாம், நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஷார்ட்டில் சும்மாவே உங்களுக்கு வந்து உங்கள் அதான் ஸ்டொமக் கிட்ட தண்ணி வந்திருக்கும். அதனால் முங்கும் போது பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. ஈவன் தயாங்குமே வச்சுக்கோங்களேன், தயாங்குமே அப்படி தான் நம்ம ஜானவியை வந்து டைட்டாக பிடிச்சிருப்பாரு. ஸோ முங்கி எழும் போது இங்கே ஜானவிக்கெல்லாம் வந்து ஆஹா நம்ம மேலே மாமாக்கு இவ்வளோ அக்கறையான்ற மாதிரி அவளுக்கு ஹாப்பி ஆயிரும். ஸோ ஆனால் வந்து அவள் வந்து வெளில சொல்ல மாட்டாள். ஸோ ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாள். இங்கே அப்படி தான் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த 3 தடவை முங்கி எழணுமா. அந்த மாதிரி முங்கி எழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து மறுபடியும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எப்படி போனாங்களோ அதே மாதிரி கையை பிடிச்சிட்டு வந்து ரிட்டன் நடந்து வந்துட்டு கோயிலில் மறுபடியும் அந்த எல்லாம் இப்போ ஃபுல் வெட்டாக இருப்பாங்கள்ல. ஸோ சாமியெல்லாம் பார்த்து அந்த வெட்னஸோடவே சாமியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்து போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதே மஞ்சள் தண்ணி தான்
அதே ட்ரெஸ்ஸில் தான் பண்ணணும். ஸோ போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சுட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்றும் போது இங்கே நம்ம ஆளுங்க என்ன பிளான் போட்டாங்களோ அதே மாதிரி ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். மஞ்சள் தண்ணி எடுத்து ஒரு சொம்பில் எடுத்து நம்ம ஜானவி மேலே ஊற்றிடுவார். ஆல்ரெடி அவங்க வெட்டாக இருப்பாங்க, இன்னும் வெட்டாயிருவாங்க. ஸோ ஜானவி என்ன பண்ணுவாங்கன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் மேலே மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம தயவுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஆனால் அவர் வந்து நின்றுட்டுருப்பார். நம்ம ஜான் என்ன பண்ணோன்னா போயிட்டு மம்மா வா மம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, போ மம்மா, நீ இது தானே மாமா இதை பேசணும், ஜிம்மன் மாமாக்காக வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தவங்களோட கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவா. அவரா சரின்னு வருவார். அப்படியே எல்லோரும் மாற்றி மாற்றி வந்து தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுவார்னா சொம்ப தூக்கிட்டு நம்ம ஹர்ஷினி மேலே ஊற்ற போவார். ஹர்ஷினி வந்து வேணாம் மாமா வேணாம் அப்படின்ட்டு ஓடுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஜிம்மன் கேட்காம ஓடிட்டுருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தலைவர் என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து அவங்க ஓடிட்டுருக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல தொட்டி மாதிரி இருக்கும். இந்த வில்லேஜ்லலாம் வச்சுருப்பாங்க இல்லைடா குளிக்கிறதுக்காக ஒரு தொட்டி செம்ம பெருசாக இருக்குமே, அது மாதிரி வந்து ஒரு தொட்டி இருக்கும். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுவார்னா இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. ஸோ ஹர்ஷினி வந்து கரெக்டாக அந்த தொட்டி முன்னாடி போய் நின்று வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. இங்கே நம்ம ஜிம்மன் வந்துட்டு ஊற்றுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ இங்கே பின்னாடி ஜங்குக் என்ன பண்ணுவார்னா நம்ம ஜானவிக்கு சிக்னல் காட்டுவார். ஸோ ஜானவியும் அதை புரிஞ்சுட்டு தவங்களோட கையை விட்டுட்டு இவன் சொம்ப தூக்கிட்டு ஓடும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு நம்ம ஜங்குக்கு துரத்துற மாதிரி ஓடுவா. அப்படி ஓடிட்டுருக்கும் போது ஜங்குக் வேணும்னே ஜிம்மன் இருக்கிற சைடுக்கு போவார். அதை பார்த்துட்டு ஜானவி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா இந்த சொம்ப தூக்கிட்டு ஓடும் போது ஜங்குக்கை வந்து இடிக்கிற மாதிரி போயிட்டு இடிச்சிருவா. அவள் இடித்ததும் நம்ம ஜங்குக் என்ன பண்ணுவார், வேணுன்ட்டே வந்து விழற மாதிரி போய் ஜிம்மன் மேலே நம்ம ஜிம்மனும் அப்படியே நம்ம ஹர்ஷினி மேலே ஸோ ஹர்ஷினி என்ன பண்ணுவாள் வந்து அந்த தொட்டிக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பா. ஸோ ஜிம்மன் வந்து விழவே அவள் வந்து அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே விழுந்துருவாள். ஜிம்மனும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவனுமே வந்து அந்த தொட்டிக்குள்ளே வந்து 2 பேரும் விழுந்துருவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கையை தட்டி சிரிக்கிறீங்க. அதுவும் நம்ம ஜான்விலாம் குதிச்சு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு இதை வந்து பார்த்துட்டு தயான் வந்து என்னடா பண்ணுதுங்க இதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோடு நின்று நம்ம ஜானவியை பார்த்துட்ருப்பாரு. பட் அவள் அதெல்லாம் தெரியாமல் நம்ம ஜிம்மனும் ஹர்ஷினி பண்ணுறதை பார்த்து சிரிச்சுட்டு குதிச்சிட்ருப்பா. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சுகன் வந்துட்டு முதல்ல தூக்குங்கப்பா அப்படி சொல்லிட்டு போக இங்கே ஜங்குக்கும் வந்து அப்படியே தொட்டிக்குள்ளே எட்டி பார்த்தா ஜிம்மனும் ஹர்ஷினியும் வந்துட்டு ஜிம்மன் வந்து நம்ம ஹர்ஷினியை வந்து பிடிச்சிட்ருப்பாரு. ஸோ இங்கே நம்ம ஜங்குக்கு வந்து ஹயான் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஜிம்மன் எதுவுமே கண்டுக்காமல் தண்ணிக்குள்ளேயே வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க இங்கே 2 பேரும். அந்த ஐ கான்டாக்டை நம்ம ஜிம்மனுக்கும் ஹர்ஷினிக்கும் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ இப்படி வந்து பார்த்துட்ருக்க இங்கே நம்ம ஜங்குக்கு ஹயாங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மனோட ஷோல்டர் மேலே தட்ட, அப்போ தான் ஜிம்மனும் திரும்பி பார்ப்பாரு. என்ன ஹயாங் போதும் வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்ல ஜிம்மனும் சிரிச்சிட்டே வந்துட்டு நம்ம ஹர்ஷினியை வந்து அப்படியே தூக்குவார். ஸோ அப்படியே 2 பேரும் வந்து அந்த தொட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிம்மன் வந்து இறங்கி வருவார். இறங்கினதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து நம்ம ஹர்ஷினியை வந்து தூக்குவார். ஸோ தூக்கி இறக்கிட்ட பேருக்கு எங்கே வந்து நம்ம ஜானவி என்ன பண்ணுவோம் ஜங்குக்கிட்ட போய்ட்டு நைஸாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கையும் சுகன்கிட்டையும் சொல்லிவிட்டு தாங்க வந்து அப்படியே கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்துடுவா. ஸோ இப்போ ஜிம்மனும் ஹர்ஷினியும் மட்டும்தான். இங்கே ஹர்ஷினி வந்துட்டு அவளுக்கு வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்ததுனால ப்ரீத் வந்து இதுவாக இருக்கும். ஸோ அவள் ப்ரீத் பண்ணிகிட்ருப்பா. இங்கே ஜிம்மன் வந்து நம்ம ஹர்ஷினியவே பார்த்துட்ருப்பாரு. ஸோ எங்கள் ஹர்ஷினி அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுவாள் எல்லாம் போயிடுச்சிங்க போல் அப்படின்ட்டு. ஸோ இவளும் வந்து அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவளும் அங்கேருந்து போகும்போது ஜிம்மன் வந்து அவளோட கையை வந்து பிடிச்சிடுவாரு. ஸோ மாமா என்ன பண்ணுறீங்க, விடுங்க மாமா. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இப்போ பாரு ஹர்ஷினி, நான் திருப்பி கேட்குறேன், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, ஒரு பதில் சொல்கிறியா நீ? நானும் எவ்வளோ நாள் தாண்டி வெயிட் பண்ணுறது. இங்கே பார், இன்னும் 2 டேஸில் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான்
என்னால் ஏதாவது பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு பதிலை சொல்லு. மாமா நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் மாமா, நான் அன்றைக்கே இங்கே பாரு, அன்றைக்கி இன்றைக்கெலாம் இல்லை. இங்கே பாரு, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சீரியஸாக எனக்கு புரியுது நீ உன்னோட கெரியரை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னன்ட்டு. பட் நீ என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமே நீ உன்னோட கரியர்ஸை பர்சூ பண்ணலாம். நான் அதுக்கு குறுக்கால நிற்க மாட்டேன். ஆக்சுவலி என்றைக்குமே உன்னோட டிசிஷனுக்கு நான் குறுக்கால நிற்கவே மாட்டேன். நீ என் கூட இருந்துகிட்டே நீ உன்னோட கரியரை பர்சூ பண்ணலாம். அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் கரியருக்காக நம்ம லவ்வை நீ இது பண்ணாத ஆஷினி. லவ்வா மாமா, நான் இங்கே பார், நீ பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. நீ பார்க்குற அந்த பார்வையிலே தெரியுது நீயும் எனக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டேன்ட்டு. அது அது இங்கே பார், நீ ஜஸ்ட் உன்னோட கெரியருக்காக உன் ஃபேமிலிக்காக நீ பார்த்துட்ருக்க. ஆனால் உண்மையிலே என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் இப்போ சொல்கிறேன், உன்னோட கெரியர் அதுக்கு தான் நீ பார்க்குறேன்னா உன் கெரியருக்கு நான் என்றைக்குமே குறுக்கால நிற்கவே மாட்டேன். உன் டெசிஷன் எப்போவுமே என்னோடய டெசிஷன். ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட உன்னோட கெரியரை நீ பர்சூ பண்ணலாம், உன்னோட ட்ரீம்ஸை நீ அச்சீவ் பண்ணலாம். நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஸோ நான் மறுபடியும் யோசிச்சுப்பார். இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரில. இன்னும் 2 டேஸில் நீங்கள் பதிலை சொல்லலைன்னா அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவார். ஸோ நம்ம ஜிம்மன் அப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹர்ஷினிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா அவர் இப்படி பேசிட்டாரே அப்படி சொல்லிட்டு. ஸோ அவளும் யோசிக்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஒரு மதியம் கிட்ட அப்படி ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஜானவி தான் உட்காண்ட்ருப்பா. அவளோட ரூமில் உட்காண்ட்ருப்பா. ஸோ அவள் டோரை நாக்க ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ யாருன்னு பார்த்தா ஜிம்மன் தான் வந்திருப்பார். வாங்க மாமா அப்படி சொல்ல இவரும் உள்ளே நம்ம ஜானவி பக்கத்தில் உட்காடுறாரு. என்ன மாமா பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? அவள் எதுனா சொன்னாலா? நான் ரியாக்ஷன் கொடுத்தாளா? இது வரைக்கும் அவள் எதுவும் பெருசாக தரல ஜானவி. ஆனால் கூடிய சீக்கிரம் கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். 2 டேஸ் தான் மாமா, அதுக்குள்ளே தெரில. பட் நான் விட்டுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ ஜிம்மன், தேங்க்ஸ் ஜானவி, தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஐயோ என்ன மாமா நீங்கள் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு. இல்லை, நீ உன்னோட லவ்வுக்கும் மீறி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே? எப்படி மாமா என்ன பண்ணாலும் அர்ஷினி மாதிரி அவரும் பிடிவாதம் பிடிக்கிறாரே, நான் என்ன பண்ணுறது? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில மாமா. சீரியஸாக எல்லாத்தையும் யோசித்தேன், எல்லாம் பண்ணிட்டேன், வறுப்படுத்தி பார்த்தேன், எமோஷ்னலாகி பார்த்தேன், வேலைக்காவலை, கோவப்பட்டு பார்த்தேன், வேலைக்காவலை, ரொமான்டிக்காக பண்ணேன், அதுவும் வேலைக்காவலை. இவர் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரில மாமா. சரி, நான் அவகிட்ட ஹர்ஷினிக்கிட்ட கடைசியாக பேசியிருக்கேன். ஸோ அப்போது ஐ திங்க் அவள் ரியாக்ஷன் ஏதாவது கொடுப்பா. நீ அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக ரொமான்டிக்காக அந்த மாதிரி பேசிப்பார். அதுதான் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே மாமா. அது நான் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. ஆனால் இங்கே பாரு, நான் நீங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி தரேன். அப்படி மாமா? அது அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் போய் ஜானவியோட காதில் ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் ஜானவி ஸ்மைல் பண்ணிவிட்டு, மாமா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது 2 டேஸில் மேரேஜுன்றதுனால எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ உன்னால் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பேச முடியாது. அதனால தான் இந்த ஐடியா சொல்கிறேன். ஓகே மாமா, நான் பண்ணுறேன். சரி அப்போ நீ கிளம்பு, நான் அவனை கூப்பிட்டு வரேன். சரி மாமா அப்படி சொல்லிவிட்டு
ஜானவி வந்துட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ ரூம்லேருந்து போயிடுவா. இங்கே ஜிம்மனும் வந்துட்டு தாங் ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. ஸோ போயிட்டு தாங் வாடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தாங். என்கிட்டயா என்ன பேசணும்? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கொஞ்சம் என் கூட வா. என்ன ஜானவி அனுப்புனாலா? அதெல்லாம் கிடையாது, வா சொன்னால் கேளு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசணும் தான். சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க ஜிம்மனும் வந்து போகிறாங்க. இங்கே ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா, தாங்க வந்து வீட்டை விட்டு வீடு விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கூப்பிட்டு வராரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே வந்து குடோன் இருக்கும், அரிசி குடோன். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு அரிசி அந்த கோதுமை எல்லாமே வந்து அங்கே தான் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குடோன் கிட்டே போகிறாரு. இங்கே தாங்க, அங்கே எங்கடா போகிற? என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன் தாங்க. ஸோ வா, அதுக்குன்னு குடோனில் வச்சா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா, தாங்க வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, சொல்லு ஜிம்மன், என்ன பேசணும்? அது பேசணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுவார்னா, வெளியில் போயிட்டு, அதாவது குடோனோட வெளியில் போயிட்டு டோரை வந்து சாத்திடுவார், லாக் பண்ணிடுவார். இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே வந்து மாமா அப்படின்னு ஜானவி கூப்பிடுவா. இங்கே திரும்பி பார்க்காமே அவளோட வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு அப்போவே நினச்சேன் இவன் தனியாக பேசணும் வாடா அப்படின்னு கூப்பிடும் போதே நினச்சேன் இதெல்லாம் உன் வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு. இது என் வேலையெல்லாம் இல்லைம்மாம்மா, நீ சொல்லாமையா வந்து இதெல்லாம் செய்கிறான்? அவராக தான் வந்து சொன்னார், அவராக தான் வந்து இந்த மாதிரி பேசிப்பாருன்னு சொன்னார், அதனால தான். ஓ அப்படி சரிண்ணா பேசணும் அப்படின்ட்டு இப்போ தான் தாங்க வந்து திரும்புவார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவரோட பேக்கை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஜானவி பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ எங்கள் தாங்க திரும்பவே எங்கள் ஜானவி, இங்கே பாருமாம்மா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கோவப்பட்டு பார்த்துட்டேன், எமோஷ்னல் ஆகி பார்த்துட்டேன், ரொமான்டிக்காக பார்த்துட்டேன், ஆனால் நீ எதுக்குமே ஒரு ரியாக்ஷன் தர மாட்டேன். நீ சொன்னன்ட்டு தான் என்னைய கூட நான் மாற்றிக்கிட்டேன், ஆனால் நீ அதுக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து தரல. எனக்கு நீ தானே சொன்ன, நீ பொண்ணாக மாறி வா, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டே, எதுவுமே பண்ணுறதுன்னு விடு, நீ ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேற. எனக்கு இதெல்லாம் நான் எதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குமாம்மா. ஓ ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு உனக்கு இப்போ தான் தெரியுதுல? அப்போ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் வந்து சரி நான் கூட சரி நீ விளாட்ற, சீக்கிரம் புரிஞ்சுப்ப அப்படின்னு நினச்சேம்மாம்மா. பட் இப்போ தான் எனக்கு புரியுது, அது எல்லாமே நீ ஜென்யூனாக என்னை உனக்கு பிடிக்கலன்னு இப்போ தான் தோணுது. பிடிக்காமலாம் இல்லைம்மாம்மா, எனக்கு தெரியும் உனக்கு, ஐ டோன்ட் நோ, ஆனால் ஏதோ என் மனசு சொன்னதுனால நான் உன்னை லவ் பண்ணேனே தவிர்த்து வேறு எதுக்கும் இல்லை மாமா. ஆனால் இப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ காட் மை ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் ஐ வாண்ட் டிஸ்டர்ப் யூ மாமா, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ உன் லைஃப் பார்த்துட்டு இருக்கலாம், நானும் என் லைஃப் பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா இல்லை, கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். உன்னை டார்ச்சர் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் சாரி மாமா. இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இனிமேல் உன்னோட வேலை நான் வரமாட்டேன். ஐ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்த குடோன் டோரை வந்துட்டு கை காட்டுறா. இங்கே தாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக்காக இருப்பார், என்னடா இவ திடீர்னு இப்படிலாம் பேசுகிறா அப்படி சொல்லிட்டு. ஸோ மனுஷன் அப்படியே நின்று அவளையே வந்து பார்த்துட்ருப்பாரு. பட் ஜானவி வந்துட்டு தாங்க பார்க்காமையே வந்து கீழே குனிஞ்சிட்ருப்பா. ஸோ இங்கே தாங்க வந்துட்டு அவருக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ பேச முடியல. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் கீழே பார்த்துட்ருக்கும்போது நம்ம ஜானவி அப்படியே தாங்க பார்த்துட்டு
ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல வேலை, ஜிம்மன் மாமா சொன்ன ஐடியா நல்ல வேலை செய்யுது. எமோஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேடம் தாங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராமா தான், நம்ம ஜானவி போடுற ட்ராமா. ஸோ எமோஷனால் அவங்க தாக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து அப்படி க்யூரியஸாக பார்க்குறத நம்ம தாங்க நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணிவிட்டு ஆஹா தாங்க இவன் வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறான். நான் கூட சீரியஸாக எமோஷ்னலாக பேசுகிறான்னு பார்த்தா விளாட்றான். நீ ஏன் விளாடும் போது நான் விளாட மாட்டேனா பாரு அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு அவர் அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறாரு. நீங்கள் என்னடா போகிறான் அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்டுருக்கீங்க. இங்கே தாங்க பின்னாடி திரும்பி பார்க்காம அவர் பாட்டு நேராக டோர்கிட்ட போயிருப்பார். ஸோ இங்கே நீங்கள் ஐயோ என்னடா இவன் போகிறான், நான் கூட நிஜமாக போய் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஜிம்மன் மாமா அப்படின்ட்டு நீங்கள் மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே தாங்க போகிறத பார்க்குறீங்க. அவனும் போயிட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல. டோர் வந்து நம்ம ஜிம்மன் தலைவர் டோரை லாக் பண்ணிவிட்டு போயிருப்பார். ஸோ எங்கே தாங்க என்னடா திறக்க முடியல, டே ஜிம்மன் கதவை தர ஜிம்மன் அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா நம்ம ஜிம்மன் அங்கே வந்து நம்ம அர்ஷினி வர்றதை பார்த்துட்டு தலைவர் அப்படியே மறந்துட்டு போயிருப்பார். எங்கே தாங்க தட்டுன்னு தட்டுறாரு. பட் நோ யூஸ். இங்கே அதை பார்த்துட்டு ஜானவி என்னாச்சு மாமா, ஜிம்மன் டோரை லாக் பண்ணிட்டான் போல், திறக்க மாட்டான். மாமா எங்கே தானே இருக்க சொன்னேன் மாமா, ஜிம்மன் மாமா அப்படின்னு ஜானவியும் வந்து தட்டுறா. பட் நோ யூஸ், நம்ம ஜிம்மன் தான் போயிட்டாரே. ஸோ இங்கே தாங்க ஜானவி தட்டுறாங்க. ஸோ இங்கே தாங்க ஐயோ இவன் எங்கே போனான்னு தெரில. ஐ திங்க் கண்டிப்பாக அஸ்வினி வந்ததுனால இவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியலையே. ஃபோன் இருக்கா? இல்லை மாமா நான் எடுத்துகிட்டு வரல. நீ எல்லாம் எதுக்கடி இருக்க தண்டம் லூஸு, ஃபோன் எடுத்துகிட்டு வராமல் வருவியா? சரி எவ்வளோ பேசுறியே, நீ எடுத்துகிட்டு வந்தியா ஃபோனை? நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் என்னென்னா உன்ன மாதிரி லூஸுன்னு நினச்சியா? நோவே அப்படின்ட்டு மனுஷன் ஃபோன் எடுக்கிறாரு. இங்கே ஜானவியும் அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்ஷனை கொடுத்து நின்றுட்டுருக்கா. பார்த்தா தலைவரும் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, சிக்னல் இல்லை. இங்கே தாங்க ஐயோ அப்படின்னு பார்க்க இங்கே நம்ம ஜானவி என்னம்மா பேலன்ஸ் இல்லையா? அதெல்லாம் இல்லை, ஃபோனில் சிக்னல் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் சிக்னல் அவ்வளோவா கிடைக்காது மாமா, டவர் ப்ராப்ளம். ஊரை கொஞ்சம் டெவலப் தான் பண்ணலாம்ல. இதுன்னு ஊருன்னு பிரித்து பேசுகிற, இது ஊருன்னு தானே மாமா, நீ டெவலப் பண்ணலாம்ல. இது என்ன பேசினாலும் கூட பேசுவியோ? வா எவ்வளோ ஆயிடுச்சு உனக்கு, திமுறை ஆயிடுச்சு. அடக்கிறேன் இரு. என்ன சொன்ன மாமா? திமுறை ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்களும் வந்து அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வைப்பீங்க. சரிங்க தாங்க என்ன பண்ணுறது கடவுளே, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் அவ்வளோதான், நம்ம மாட்டிக்கிட்டோம் போ அப்படின்ட்டு இவ போயிட்டு அங்கே வந்து அந்த தரையில் போய் உக்காந்துப்பா. இங்கே தாங்க அதை பார்த்துட்டு என்ன போய் உக்காந்துட்ருக்கேன், என்ன விளாட்றியா? மாமா என்ன பேசுகிற நீ? நான் உட்காந்துட்டு தானே இருக்கேன், நான் ஒன்றும் விளாட்லையே. தெரியாமல் பேசாத ஜானவி, இங்கே நம்ம மாட்டிகிட்ருக்கோம், அந்த கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆச்சு உனக்கு இருக்கா? நான் கூட தானே மாட்டியிருக்கேன் மாமா. ஸோ எனக்கு என்ன பயம், சொன்ன ப்ராப்ளம் அதானே, உங்ககிட்ட கேட்டேன்ல என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அவர் வந்து மறுபடியும் கதவு தச்சார். பட் ஜிம்மன்னா இங்கே தாங்கும் தட்டி டயர்டாக இருப்பார். எங்கள் ஜானவி தட்டுறது வேஸ்ட் மாமா. ஜிம்மன் மாமாவுக்கு அவரை சுத்தமாக மறந்துட்டார். அவருக்காக எப்போ ஞாபகம் வருதோ அப்போ வந்து கதவு இருக்கட்டும், அது வரைக்கும் வா வந்து உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இருக்க பிளேஸை வந்து டேப் பண்ணுறா. இங்கே தாங்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவரும் வந்து வேறு விதின்ட்டு நம்ம ஜானவி பக்கத்தில் வந்து உட்காருவார். ஸோ கொஞ்ச நேரம் 2 பேருக்கும் அப்படியே சைலண்ட்டாகவே போகுது. ஸோ எங்கள் ஜானவி மாமா நீ யாரை லவ் பண்ணுறியா? என்ன கேட்டா? இல்லை யாருன்னா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஏன் கேட்குற? இல்லை
நீ ரீசனே இல்லாமல் என்னை ரிஜெக்ட் பண்ணுற. ஸோ நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், நீயும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. என்ன தான் விளாட்னாலும் ஒரு கட்டத்தில் ஒத்துப்பாங்கல்ல. ஸோ நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்போது உனக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதான் கேட்டேன், உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? நீ லவ் பண்ணுறியா? இப்போ நான் பண்ணேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், பண்ணேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவு எப்படி நிறுத்தலான்னு பார்ப்பியோ? அப்படி இல்லை மாமா, முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பேன். ஹெல்ப்பா? நீயா? ஹே நிஜமா? என்ன மாமா இப்படி கேட்குற? நிஜமா தான். இல்லை நான் கூட நீ ரொம்ப லவ் பண்ணுறியே, நான் வேறு யாராவது லவ் பண்ணேன்னு சொன்னால் கண்டிப்பாக வேறு ரியாக்ஷன் தான் எதிர்பார்த்தேன். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன பண்ணுறது மாமா, ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. எந்த ஒரு லவ்வையும் யாரையும் சரி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது மாமா. அட்லீஸ்ட் என் லவ் தான் சக்ஸஸ் ஆகலை, உண்டாச்சும் சக்ஸஸ் ஆகட்டுமே. அதான் கேட்டேன். எனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, வீட்டில் பேசலாம். முடிஞ்சாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். I didn't expect this from you, Janavi. வேறு என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட் நீயாச்சும் ஹாப்பியாக இருப்பல்ல, அது போதும். ஓ அப்போ நான் ஹாப்பியாக இருந்தால் போதும். ஆமாம் மாமா அப்படின்ட்டு தான் அவங்க திரும்பிடுவார். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ளே அந்த சைலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்படியே வந்து இங்கே நம்ம ஜிம்மன் சைடு காமிச்சோன்னா, நம்ம மனுஷன் எதனால் ஆக்சுவலி போயிருப்பாருன்னா, இங்கே நம்ம ஹர்ஷினி வந்துட்டு துணி காய போடலான்னு சொல்லிட்டு பக்கெட்டை எடுத்துகிட்டு மேலே போயிருப்பா. ஸோ அவள் வந்து வெயிட்டு தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் தலைவர் வந்து போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு போயிருப்பார். ஸோ அங்கே நம்ம ஜிம்மன் ஹர்ஷினி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவகிட்ட அந்த பக்கெட்டை வாங்கிட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் தூக்குற? நான் தூக்காமல் வேறு யார் தூக்குவாமாம்மா, துணி காய போடணும்ல. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து தூக்கியிருக்க மாட்டேன், இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, இதை நீ தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தூக்குவார். ஸோ இவளும் எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவா. அப்புறம் 2 பேரும் வந்து மேலே போவாங்க. இங்கே வந்து நம்ம ஜிம்மன் வந்து எதுவுமே பேச மாட்டார். இங்கே நம்ம ஹர்ஷினி வந்து என்ன ஒன்றும் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு சரின்னு விட்டுருவா. ஜிம்மனும் வந்து அந்த பக்கெட் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அவரை திரும்பி பார்த்துட்டு, சரி நான் கிளம்புறேன். மாமா இல்லை என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு புரியல. இல்லை சைலண்ட்டாக இருக்கீங்க, எப்போவுமே ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா. சும்மாவா? நான் சொன்னால் மட்டும் என்ன எதனா நடக்க போதா என்ன? இல்லை போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக திரும்பி வந்துடுவார். இங்கே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா இப்படி அவர் சோகமாக இருக்கார் நம்மளால தான் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஜிம்மனு அப்படியே கீழே வரும்போது சிரிச்சிட்டே வருவார் மனுஷன். இந்த மாதிரி எமோஷ்னலாக பண்ணாதாண்டி நீங்கள்லாம் வலிக்கு வருவீங்க, வாங்க அப்படின்ட்டு மனுஷன் ஒரு கிரிமினலான மேக்கப் போட்டுட்டு போகிறாரு. ஸோ அப்படியே மறந்துடுவார். அப்படியே வந்து டைம் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகும். இங்கே வந்து உங்கள் அம்மா தான். ஸோ நம்ம ஜானவியை தான் வந்து தேடிட்டுருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம சுகன் பார்த்துட்டு, என்னம்மா அக்கா எங்க? எந்த அக்கா? ஜானவி எங்கடி? இங்கே தான்மா இருந்தாங்க, ரூமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடு ஃபுல்லாக தேட்டா அவளை காணுமா அக்கா எங்கம்மா போயிருக்க போகுது? வேறு எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்க. வெளியிலையும் பார்த்துட்டேன்டி, அவள் இல்லை, எங்கே போனானே தெரில. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து அவள் ரூமில் இருக்குது. என்னம்மா போய் அவள் எங்கே இருக்கான்னு தேடுப்போ அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம தாவங்களோட அம்மாவும் வந்துடுவாங்க. ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை ஜானவியை காணும், எங்கே போனான்னு தெரியல, வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இங்கே ஜங்குக்கும் வந்து, அம்மா என்னடா ஏன்டா கத்திட்டே வர? அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்து அங்கிள் லீ கால் பண்ணாருமா. அவர் எதுக்கு கால் பண்ணார்? அதுவும் உனக்கு?
அது ஒன்றும் இல்லை, தாங்காய் அங்கே போட்டிருக்காரு போல், அவருக்கு நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. ஜிமின் அங்கே போட்டால் எடுக்க காணோம் அவர். ஸோ அதனால் எனக்கு கால் பண்ணுறாரு. ஓ என்னம்மா? தாங்க என்கிட்ட பேசணுன்னு சொன்னார். நானும் சரின்னு பார்த்தேன், வீடு ஃபுல்லாக தேடினா அங்கே காணோம், எங்கே போனாருன்னே தெரில. நீ எங்கேயாவது பார்த்தியா? டேய் இல்லைடா நான் பார்க்கலையே. எங்கம்மா போயிருப்பார் அவர்? இங்கே தானம்மா சுற்றி நின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் இது பண்ணேன். இங்கே சுகன் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, என்னடா இது, அக்காவும் காணோம் மாமாவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுவாள். பட் நம்ம ஜங்குக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குறது. இங்கே ஜானவியோட அம்மா, உங்கள் அம்மா வந்து, தாங்க காணுமா? ஆமாம் அத்தை, தாங்க அங்கே காணும், இங்கே ஜானவியும் காணும்ப்பா அப்படின்னு ஜங்குக்கு டக்குன்னு திரும்பி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு உங்களை பார்த்தா நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. இங்கே ஜங்குக்கு, நீங்கள் எங்கே போச்சிங்க, ஒன்றா போச்சிங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து மைண்டில் நினச்சிட்டு, ஜானவி இங்கே எங்கேயாவது இருப்பா, தேடி பார்த்தீங்களா? இல்லை ஜங்குக்கு, தேடி பார்த்துட்டோம், அவங்க இல்லை, ஃபோன் வந்து மேலே இருக்குது அவள் ரூமில், சரி அதான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஜங்குக்கும் வந்து, ஓ சரி அப்போது எல்லாம் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த வீடுமே வந்து இவங்க 2 பேரை தான் தேடிட்டுருக்கு, ஜானவியும் நம்ம தாங்கம். அப்போ தான் நம்ம ஜிமின் வந்து அந்த சைடு வருவார். இங்கே வந்து நம்ம ஹர்ஷினி போயிட்டு, மாமா என்னாச்சு, ஏன் இப்படி வர? மாமா தாங்க மாமாவையும் ஜானவியும் காணும் மாமா, எங்கே போனாங்கன்னே தெரில, எனக்கு என் அக்கா மேலே தான் டவுட்டாக இருக்குது. தாங்க மாமா ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு தூக்கிட்டு எங்கேயாவது ஓடிச்சா என்னன்னு தெரில மாமா. அப்படி, ஐயோ என்னாச்சு மாமா? போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடுறாரு. ஸோ இங்கே அப்போ தான் ஜிம்மினுக்கு ஞாபகம் வருது, அந்த ஒரு 2 ஜீவனை ஸ்டோர் ரூம்லேயே வச்சுட்டு பூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஜிம்மின் ஓடுறதை பார்த்து ஹர்ஷினி வந்து, மாமா நில்லு மாமா அப்படின்னு ஜிம்மின் பின்னாடி ஓட, இதெல்லாம் வந்து எல்லோரும் பார்த்துட்டு இதுங்க எங்கே ஓடுதுங்கன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே இப்போ வந்து ஜிம்மினை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஜிம்மினுக்கு வந்து மொத்த குடும்பம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரியாது, அவர் ஓடிட்டுருப்பார்ல, ஸோ தெரியாது. போயிட்டு அந்த குடோனோட டோரை வந்து அப்போ தான் வந்து லாக் எடுக்கிறாரு. ஸோ லாக் எடுத்து வந்து அதான் திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே தாயங்கும் ஜானவியும் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இதை வந்து மொத்த குடும்பம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி லுக்கு விட, இந்த சவுண்டு கேட்டுட்டு ஜானவியும் தாயங்கும் திரும்பி பார்த்தா ஜிம்மினும் மற்றவங்களும் இங்கே மொத்த குடும்பமும் வந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு தாங்கும் ஜானவிக்கும் என்ன சொல்கிறது தெரில, 2 பேரும் ஷாக் ஆகிருப்பாங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா, எங்கே என்னடி பண்ணுறேன், உன்னை காணோன்னு வீடு ஃபுல்லாக நான் தேடிட்டு இருந்தேன். அம்மா இல்லைம்மா, நான் வந்து நீ கேட்டேன்னு சொல்லிவிட்டு கோதுமை எடுக்கலான்னு வந்தேம்மா. கோதுமையா? நான் எப்போ கோதுமை கேட்டேன்? அதாம்மா நீ அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சுகன்யா வந்து, அம்மா அதாம்மா நீ கூட வந்து நேற்று நைட்டு கேட்டியே கோதுமை போய் எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது நேற்று நைட்டு கேட்டேன். அதாம்மா நேற்று நைட்டு வந்து இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரல, அதான் அக்கா காலைல எடுக்க வந்திருப்பா அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்கள் அக்கா அதாவது நம்ம ஜானவியை திரும்பி பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து யாரும் எதுவும் நினச்சிக்கலனாலும் இந்த ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கல்ல, இந்த மாட்டி விடுறதுக்குனே வந்து சில கேஸுங்க இருக்கும். அந்த கேஸுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 பேரும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து ஜானவி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றும் இல்லை, ஸோ நான் வந்து கோதுமை எடுக்க வந்தேன் அப்படி சொல்ல ஒருத்தங்க கேட்பாங்க, அப்போ தாங்க எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தாங்க வந்து அது நான் வந்து அது மாமா ஃபோன் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்தார். ஃபோன் சிக்னல் கிடைக்கலன்னு குடோன்குள்ளே வந்தாரா? இல்லை, ஃபோன் சிக்னல் கிடைக்கலன்னு அப்படியே பார்த்துட்டே வரும்போது உள்ள டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு யாராச்சும் திருடங்க வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி தானே மாமா? அப்படி தான் வந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா இருந்தா. சரின்னு சொல்லிட்டு கோதுமை எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் டோரு லாக் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி லாக் ஆயிடுச்சுன்னு தெரில. அதான் என் ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை, அதனால் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க சொல்ல எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே வந்து ஜானி வந்து, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, போங்க போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டுருக்க.
அப்போ வந்து எங்கள் தவங்களோட அம்மா சொல்லுவாங்க, அது எனக்கே தெரியுமே என் பையன் அந்த அளவுக்குலாம் வருத்தில்லை அப்படின்ட்டு. அவங்க வந்து வெளில சொல்ல எங்கள் தவங்க அப்படியே அவங்க அம்மா திரும்பி ஒரு கிளார் தான். எல்லோரும் வந்து அதாவது அந்த உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ரீசன் அக்செப்ட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தவங்க டென்ஷன் ஆகிட்டு இங்கே தான் எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டோம்ல, நான் வந்து சிக்னலுக்காக வந்தேன், அவள் கோதுமைக்காக வந்தா, அவ்வளோதான், இங்கே வேறு எதுவும் நடக்கலை, தேவையில்லாமல் எதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கடுப்பில் வந்து திட்டிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஸோ உங்கள் மொத்த ஃபேமிலியுமே வந்து சைலண்ட் ஆகிடும். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவீங்க. அப்படியே ஜிம்முன்னு முறைச்சிட்டே போவீங்க, எங்கே ஜிம்முன்னு நம்மளால தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷனோடு வந்து நின்றுட்டுருப்பார். அப்படி தான் அன்றைக்கி டே வந்து அப்படியே வந்து போகும். ஸோ ஒரு ஈவினிங் டைமு. ஸோ இங்கே நம்ம ஜானவி தான் பால்கனி அந்த நின்றுட்டு வியூவை வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ ஜிம்முன்னு வருவார். ஜானவி, வாங்க மாமா, என்ன எதுனா ஒர்க் அவுட்டாச்சா, என்ன சொன்னானா? அட போமாம்மா, நீ வேற, ஏன் என்னாச்சு? நான் எவ்வளோ எமோஷ்னலாக பேசினேன் தெரியுமா, அதுக்கு கூட அந்த மனுஷன் இறங்க மாட்டாரு மாமா, என்ன தான் கல் நெஞ்ச மனுஷோ போ. என்னடி சொல்கிற? ஆமாம் மாமா, அவர் வந்து நான் அவ்வளோ எமோஷ்னலாக பேசினேன் தெரியுமா, அதுக்கு கூட மனசு இறங்காமல் அவர் பாட்டு நான் ஏதோ ஷோ காட்டுற மாதிரி பேன்னு பார்த்துட்டுருக்காரு. சரி, நீ ஷோ காட்டியிருக்கணும். ஐ மீன் அது விடு, டோன்ட் மைண்ட். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐ டோன்ட் நோ, எனக்கு ஐடியாவே இல்லை மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சொன்னால் 2 நாளில் கல்யாணம், அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கேன். அப்புறம் வேறு எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஏன் மாமா அவர் இப்படி இருக்கார்? அத்தையை புள்ளையை பெற்று போட சொன்னால் இப்படி ஒரு கல்லை பெற்று போட்டாங்க எல்லாம் என் அத்தையை சொல்லணும். அதுக்குன்னு இப்படிலாம் பேசாதடி, அவன் என்ன இருந்தாலும் என் அண்ணா. நீங்கள் தான் மெச்சுக்கணும் உங்கள் அண்ணனை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மூஞ்சை திருப்பிட்டு நின்றுட்டுருக்க. அப்போ ஜிம்முன்னு, இப்போ என்ன ஆச்சுன்னு மூஞ்சை திருப்பிட்டு நிற்கிற நீ? இன்னும் என்ன ஆகணும் மாமா? ஐ திங்க் தாங்க மாமா யாரையும் லவ் பண்ணுறாரு. ஐ எம் டேம் ஷார். நீ வேறு, அவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தில்லை மாமா, நம்ம தான் அப்படி நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது, அவர் மனசில் வேறு யாரும் இருக்காங்க. ஏன் எப்படி சொல்கிற? ஏமாம்மா நீயே சொல்லு. ரீசனே இல்லாமல் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது யாரையோ வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அப்படி நினைக்காம இருந்தால் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கணும்ல. ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க இந்த அளவுக்கு அடமெண்ட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக அவங்க மனசில் யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நமக்கே தெரியும் தாவுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீ தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிச்சிக்காது. அவனுக்கு ஐ திங்க் அவனுக்கு வேறு ஏதோ யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அட போமாம்மா, நீ தான் சொல்லணும். நான் இத்தனைக்கும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் தெரியுமா, நீ அண்ணா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னான்? ஒன்றுமே சொல்லனா அப்புறம் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லைம்மாம்மா, அவர் வந்து அப்போவே வந்து எனக்கு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து இருந்ததுல தான் டவுட்டு. ஏன்னா அவர் சொல்ல வேணான்னு நினைக்கிறாரு, ஆனால் அவருக்கு மனசில் யாரும் இருக்காங்க. அடி போடி, இவன் ஒருத்தி எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுருப்பா. இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பாரு, தாங்க மனசில் யாரும் கிடையாது. ஐ எம் டேம் ஷோர். நீ எப்படி உறுதி கொடுக்குற? சத்தியமாக நான் சொல்கிறேன், உன்னை விட அவன் கூட பிறந்த வேண்டிய இத்தனை வருஷம் அவன் கூட பிறந்தான், அவன் கூட இருக்கேன். எனக்கு தெரியாதா? அவன் மனசில் யாரும் கிடையாது, அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் ஜங்குக் பண்ணாவே அவன் வந்து திட்டுவான். அவன்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏன் மாமா என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரு? ஐ திங்க் அவன் வேறு ஏதோ யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கணும்? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மாமா. இருக்கிற கானில் பேசாமல் போய் அம்மா அப்பா கிட்ட பேசிடலாமான் இருக்கு. என்ன சொன்ன? ஆமாம் மாமா, பேசாமல் போயிட்டு இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு போய் கேட்கலான் இருக்கேன். சீரியஸாக சொல்கிறியா? ஆமாம் மாமா, சீரியஸாக தான் சொல்கிறேன். பேசாமா மாமா வரியா, போய் பேசலாம். நான்லாம் வரலம்மா. மாமா ப்ளீஸ், நான் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. நம்ம இப்படி பண்ணாதான் மாமா இவங்க வந்து அடங்குவாங்க. அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ வந்து அவங்க பின்னாடி வந்து நாய் போகிற மாதிரி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தலைமையில் ஏறி மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க மாமா. ஸோ நம்ம இப்படியே டேரெக்டாக முடிச்சிட்டா தான் நல்லது. நம்ம போய் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட பேசுவோம், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற? ஆமாம் மாமா, அப்படி தான். சரி வா போகலாம்.
அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனும் ஜானவியும் வந்துட்டு உங்கள் நேராக உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட போகிறீங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. மீஸ் இதுவே வந்துட்டு கம்மியாக ரெக்கார்ட் பண்ணணுன்னு பார்த்தேன், ஆனால் இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்ட் மீஸ் டாட்டா பாய்.